அனைவருக்கும் வணக்கம். ஆ ஒரு இடைவெளிக்கு பிறகு நாம் மீண்டும் முச்சந்து மன்றத்துடைய வாசிப்பை தொடங்குகிறோம். இன்றைக்கு அ ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளர் அ வோல்கா என்று அறியப்படுகிற ஒருத்தர வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அவங்க வந்து தெலுங்குல ரொம்ப பிரசித்தி பெற்ற எழுத்தாளர். பெண்ணியவாதத்தை தெலுங்குல வந்து ரொம்ப தீவிரமாக பரப்பியவர். அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதை தவிர அவருக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் ஒண்ணொண்ணா இன்றைக்கு சொல்றோம். இந்த புத்தகத்துக்கு மீட்சி அப்படிங்கிற இந்த புத்தகத்துக்கு அவங்களுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது 2005 கிடைத்தது. இது தெலுங்குல இருந்து தமிழ்ல வந்து இத மொழிபெயர்த்தவங்க வந்து கௌரி கிருபாகரன். அவங்க நிறைய மொழிபெயர்த்து செஞ்சிருக்காங்க. அவங்கள பத்தி ஒரு பெரிய பயோபிக் சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு பயோகிராஃபி இருக்கு. அவங்க நிறைய நிறைய விஷயங்கள தமிழ்ல இருந்து தெலுங்குக்கும், தெலுங்குல இருந்து தமிழுக்கும் மொழி மாற்றம் செஞ்சிருக்காங்க. இந்த மீட்சி அப்படிங்கிற அந்த புத்தகத்துக்கு மொழிபெயர்ப்புக்கு அதே ஆண்டு, எந்த ஆண்டு ஓல்காவுக்கு வந்து இந்த புத்தகத்துக்கான விமுக்தி கதைகள் அப்படிங்கிற அந்த கதைகளுக்கு கிடைச்ச 2015ல சாகித்ய அகாடமி கிடைக்குது மூலத்துக்கு. மொழிபெயர்ப்புக்கான ஒரு சாகித்ய அகாடமி விருதும் இருக்குது. அதுல வந்து சென்ற ஆண்டு வந்து ஜெயஸ்ரீ, சென்ற ஆண்டுக்கு முந்தின ஆண்டு ஜெயஸ்ரீ வாங்குனாங்க. அந்த புத்தகத்த நம்ம வாசிச்சிருக்கோம். இது தமிழ்ல, தெலுங்குல இருந்து தமிழ்ல 2015ஆம் ஆண்டு மொழிபெயர்ப்புக்கான அ தமிழ் மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருத வந்து கௌரி அவங்க வாங்கியிருக்காங்க இதே புத்தகத்துக்கு. ஒரே புத்தகத்துக்கு 2 சாகித்ய அகாடமி விருது வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அ ம் நடக்காத விஷயம் அடிக்கடி. அதுல ஒரு விஷயம் அதுல வந்து இதுல வந்து மூலத்துக்கும், மொழிபெயர்ப்பு 2த்துக்குமே வந்து கிடைச்சிருக்குது இவங்களுக்கு. இதுல வந்து அ ஓல்கா பத்தி கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடலாம். ஓல்காவோடைய கதை வந்து ரொம்ப ரொம்ப நீண்ட நாட்களுக்கு முன்னாடி ஒரு கதைய படிச்சேன். அது வந்து ம் கிரந்தி அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய பத்தி புரட்சி கிரந்தி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கிற ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை வரலாற்றை பத்தின ஒரு கதை. அந்த கதை வந்து ஆ ரொம்ப வித்தியாசமான ஒரு கதைக்களமா இருந்தது. அது நிறைய வாசிப்பு இருந்தாலும், அது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஒரு தடவ படிச்சிருந்தாலும், நீண்ட நாள் மனசுல நிக்கிற மாரி இருந்தது. ஆ அது புதிய ஒரு 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 புத்தகம் ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். மாதா மாதம் வரும். அதுல வந்து சரி டக்குனு பேர் ஞாபகம் இல்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு மாதமும் அது வந்து அ ஒரு ஒரு நாவல் டிரான்ஸ்லேட்டர் நாவல், ஒரு குறுநாவல் அல்லது ஒரு சிறுகதைகள், 2 சிறுகதைகள். அப்புறம் ஒரு இன்டர்வியூ இப்படி வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து அது மட்டும் தான் எனக்கு வாசிப்புக்கு கிடைச்சுக்கிட்டு இருந்தது, ஹைதராபாத்ல இருக்கும்போது. அதுல ஓல்காவ படிச்சதுலேருந்து, ஓல்கா மீண்டும் படிக்கணும்னு நினைச்சுன்னா படிக்க முடியல. அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அம்பை அவர்கள் வந்தாங்க இங்க சென்னைக்கு. அப்ப அவங்கள மீட் பண்ண போகும்போது தான் கௌரிய மீட் பண்ணோம். அவங்க ஓல்காவ டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனேயே, ஓல்கா வந்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருந்தோம். ஆ நெறைய புத்தகங்கள் படிக்கிறதுக்கு இருந்ததுனாலயும், அதுக்கப்புறம் நடுவுல ஒரு பிரேக் இருந்ததுனாலயும் தள்ளி போச்சு. இப்போ ஓல்கா படிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கதைகள், இப்போ வாசிக்க போற கதைகள், இந்த ஒரு புத்தகமும், அப்புறம் நான் சொன்ன அந்த கிராந்தி அந்த கதையும் இந்த வாரம் வாசிக்கலாம்னு இருக்கோம். இந்த மீட்சி அப்படிங்கிறது வந்து எல்லாமே சீதையை மையமாக வைத்து, ராமாயண பாத்திரமான சீதையை மையமாக வைத்து எழுதப்பட்ட கதைகள். ஒரு 6 கதையை வந்து எழுதியிருக்கிறாங்க. அந்த 6 கதைகளும் வந்து சீதை, சீதை மற்ற ராமாயண கதாபாத்திரங்கள் இவங்க தான். ஒரு நம்ம எல்லாருமே வந்து லவகுசா படம் அது இது ஏதோ ஒரு படம் பார்த்துருப்போம். எல்லாத்துலயும் வந்து சீதை பூமியில போகும்பொழுது ஒரு சொட்டு கண்ணீர் மட்டும் விட்டுட்டு, லவகுசர்கள் வந்து ராமரோட சேர்ந்ததோ, ராமர் பட்டாபிஷேகமோ இப்படி எந்த கதை முடிந்தாலும், ஒரு எண்ட் கார்டு வந்து மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு எண்ட் கார்டு போட்டுருவாங்க. அவ்வளோதான். நன்றி, மகிழ்ச்சின்னு போட்டுருவாங்க. அதுல வந்து சீதைய பத்தின அவங்களுடைய இத பத்தி எதுவும் இருக்காது. அப்படி மறுவாசிப்பு வந்து நெறைய பேர் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ கதைகள் பண்ணியிருக்காங்க. ஆ அவங்கவங்களுக்கு ஏத்த மாதிரி மறுவாசிப்பு பண்ணியிருக்காங்க. நாடகங்கள் நடந்திருக்கு. ஆனா, ஒரு சில எழுத்துக்களுடைய பலம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அப்படி ஒரு எழுத்துக்களா நிச்சயமாக இந்த மீட்சி அமையும் அப்படின்னு உங்களுக்கு நான் அஷ்யூர் பண்ண முடியும். ஆ நம்ம அ இவங்க நம்ம நாடகம் முதல்ல நாடகம் வந்து முச்சந்தி போடும்பொழுது, நாங்க வாய்ஸ் அண்ணாதுரை அவர்களுடைய படிச்சோம். அப்ப வந்து மீரா வந்து எல்லாரையுமே அழைச்சிருப்பாங்க. அ சம்புகனின் தாயாக. அடுத்த நாள் வந்து
அதற்கு சற்றும் குறைவில்லாத ஒரு வாதம், நீண்ட வாதமாக சீதை வந்து அகல்யாவிடம் பேசுறது ஆனா வந்திருக்கும். அதுவும் ஒரு மறுவாசிப்பு. அண்ணாதுரை அவர்களுடைய அவர் வந்து எப்படி ஆஹ் சீதையை வந்து ராமனை பாக்குறாங்க அப்படிங்கறது ஒரு வாசிப்பாகும். அகல்யா வந்து ராமனை ரொம்ப தெய்வீக தன்மை பொருந்தியரா பாக்குறதுதான் அவரோட வாசிப்புல இருந்து. இந்த கதைகள் அதுல இருந்து வேற மாதிரியான வாசிப்பாக இருக்கும் அப்படிங்கறத முதல்ல சொல்லணும். அப்புறம் ஓல்காவை பத்தி ஒரு சின்ன கோயில். அவங்க 50ல பிறந்தாங்க. எம்ஏ தமிழ் சாரி சாரி தெலுங்கு படிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க சிறு வயதுல இருக்கும் பொழுதே ஒரு கையெழுத்து பிரதிகள் புத்தகங்கள் தொடங்குறது அப்படிலாம் போறாங்க. அந்த காலகட்டத்துல ரொம்ப தீவிரமாக இருந்த நக்சல் பாரி இயக்கம், இந்த மாதிரியான இயக்கங்கள் அல்லது இவங்க கம்யூனிஸ்ட் இயக்கங்களோட இணைந்து செயல்படுறாங்க. அவங்க எந்த இயக்கத்துல கரெக்டா இருந்தாங்க எனக்கு தெரியல. அவ கம்யூனிஸ்ட் இயக்கத்தோட இருக்கிறாங்க. ஒரு இளம் பெண்ணாக கம்யூனிஸ்ட் இயக்கத்துல இருக்கும் பொழுது யாருமே பெண்களே இல்லாத ஒரு இயக்கமா தான் அதை பாக்குறாங்க. எல்லோரும் ஆண்கள் நிறைந்த ஒரு இடம். 2 பெண்கள் இருக்காங்க. இவங்க கூட இருக்க இன்னொரு பெண் வந்து ரொம்ப வயதில் முதிர்ந்தவங்க. அப்ப இவங்க தனியா தான் இருக்கிறாங்க. எப்படி தன்னை அதுல என்கேஜ் பண்ணிக்கிறது அப்படின்னு வரும்பொழுது ஆணுக்கு நிகராக வேலை செய்யறாங்க. இரவு பகல் பாராமல் ஆணுக்கு நிகராக அத்தனை வேலையும் செய்யறாங்க. அவங்களுக்கு தான் பெண், தான் இந்த இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற எந்த வரையறையும் மறந்து போய் தான் ஒரு பெண் அப்படிங்கிறதே மறந்து போய் ஒரு ஆணாக தான் தன்னை நினைச்சுக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு அளவு வரைக்கும் ஃபைன். ஒரு சில விவாதங்கள், குழு விவாதங்கள் அல்லது எந்தெந்த விஷயங்களை நம்ம பரிசீலனை பண்ணணும் அப்படின்ற அஜெண்டா செட் பண்ணும் பொழுது, அந்த விஷயங்களை வைக்கும் பொழுது ஒரு பெண்ணாக இவர் முன்வைக்க அத்தனையும் தள்ளுபடி செய்யப்படுகிறது. அதையும் மீறி இவங்க வந்து அப்போ அதையும் மீறி ஏதாவது 1, 2 விவாதத்திற்கு உட்படும் பொழுது அப்போ ஏளனப்படுத்தப்படுறாங்க. அப்பதான் அவளுக்கு தோணுது, அப்போ இது கம்யூனிச இயக்கங்கள் வந்து பெண்களை என்ன மாதிரி பாக்குறாங்க, ஏன் வந்து பெண்களுக்கு அறிவு இருக்கக்கூடாதா? புரட்சி பேசுற இவங்க இந்த கம்யூனிச இயக்கங்கள் பெண்ணோட அறிவை ஏன் மதிக்க மாட்டேங்கிறாங்க? ஆண்கள் மட்டுமே நிர்வாக ரீதியான முடிவு எடுக்கிறதாலும் பெண்கள் டீ காஃபி கொடுத்துக்கிட்டு சமைச்சு கொடுத்துக்கிட்டு அல்லது ஏதாவது ஒரு போராட்டத்தின் பொழுது முன்னாடி நிக்கிற ஒரு விஷயமோ இல்ல பின்னாடி நிக்கிற ஒரு விஷயமோ மட்டுமே செய்யக்கூடியவர்களாக ஏன் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இவங்க மனசுல எழுது. இந்த பெண்ணியவாதத்தை பத்தி சொல்லும் பொழுது எல்லாருமே சகட்டு மேனிக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, பெண்ணுனா ஈவன் விமென்ஸ் டேக்கே அதான் நடக்கும். பெண்ணுனா வந்து அக்கா, அன்னை, தங்கை, மனைவி, தாய், இதோ அத்தனை ரோலும் சொல்லிடுவாங்கல்ல ஒழிய பெண்ணுக்கு இருக்கிற அறிவும் அவங்களுக்கு இருக்கிற வேலைகளும் அதோட தான் தனியான ஒரு என்டிட்டி பெண் அப்படிங்கிறது இன்றைய வரைக்கும் யாரும் ஒத்துக்கிறது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இவங்க வந்து 80கள்ல இது உணர்றாங்க. 70 கடைசியில 80கள்ல அவங்க இதை உணர்றாங்க. உணர்ந்து முதல்ல கட்சியை விட்டு வெளியில வராங்க. வந்ததுக்கு அப்புறம் தனியா நிக்கிறாங்க. அத்தனை காலம் அரசியலுக்காக இருக்கிறவங்க இப்ப அவங்க முன்னாடி நிக்குது. குழந்தைகள் வளர்ப்பதில் ஈடுபட்டு ஒரு வேலைக்கு போய் ஒரு நல்ல குடும்பத்தை நடத்தணுமா, அது மட்டுமே போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இத்தனை காலம் அரசியல்ல ஈடுபட்டு இருந்தவங்களால ஒரு காலேஜ் லெக்சரரா வேலை பார்க்குறாங்க. அதுலயே வந்து அவங்களால நிலைச்சு நிக்க முடியல. அப்போ காலேஜ் லெக்சரரா வேலை பார்க்கும் பொழுதே அவங்க வந்து கவிதைகள் எழுதுறாங்க. முதல்ல பெண்ணிய விஷயங்களை பார்த்து அதுக்கப்புறம் மீண்டும் வந்து என்ன பண்றாங்க, வேலையை விட்டுட்டு ஹைதராபாத்துக்கு வந்து மூவ் பண்றாங்க. அவங்களுடைய எழுத்துக்களுக்கு பெரிய பெரிய எதிர்ப்பு வருது. இதெல்லாம் இங்க இங்க நமக்கு நடக்கிறது முச்சந்த மன்றம்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் நீங்க பேசுவீங்களா, வேற எதுவும் இல்லையா உங்களுக்கு பேசுறதுக்கு அப்படி. இது வந்து ஆஹ் கம்யூனிச இயக்கங்களால ஓரளவுக்கு சிந்தனை வளம் பெற்ற ஒரு மாநிலத்துல இதுதான் அவங்களுக்கு நடக்குது. அரசியல் சிந்தனை வளம் பெற்ற அப்படிங்கிற ஒரு இதுலயே இதுதான் நடக்குது. அதுக்கப்புறம் இங்க வந்து அவங்க தனியா இல்லை அப்படின்னு தோணுது. இங்க வந்து ஹைதராபாத்ல இருந்து ஒரு சில பெண்ணியவாதிகளை சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து நிறைய இடங்களுக்கு போய் டாக்ஸ் கொடுக்குறாங்க, லெக்சர் கொடுக்குறாங்க. இதுக்கிடையில சினிமா கதை வசனம் எழுதுறதுக்கு போறாங்க. சினிமா கதை வசனம் இவங்களோட கதை வசனங்கள் வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல்லா இருக்கு. அதுக்காக அவங்களுக்கு நந்தி அவார்டு கொடுக்கப்பட்டது. நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் அவார்டு மாதிரி அங்க இருக்கிற அவார்டு அவங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் அவங்க ஸ்டேட் அவார்டு அவங்களுடைய நிறைய நாவல்களுக்கு கிடைக்குது. கடைசியாக 2015 இது நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு அமைப்பு ஒண்ணு தொடங்குறாங்க. அந்த அமைப்புல வந்து அதை வச்சு அவங்க வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. ஒரு என்ஜிஓ தொடங்குறாங்க. நிறைய பெண்களை வச்சு கான்ஃபரன்சஸ் எல்லாம் நடத்துறாங்க. பெண்ணியவாதம் என்ன அப்படிங்கிறத பத்தி பாம்ப்ளெட்ஸ் போடுறாங்க. நிறைய இடங்களுக்கு பெண்ணியவாதத்தை கொண்டு போய் சேர்க்கிறாங்க.
தொடர்ந்து இந்த வேலைகளை ரொம்ப தீவிரமா செய்யறாங்க. இதுக்கு நடுவுல அவங்களுக்கு ஈவன் லைஃப் த்ரெட் வரைக்கும் வருது. நிறைய இடங்கள்ல வந்து அவங்களுக்கு வந்து அவங்கள அட்டாக் பண்ணப்படுறாங்க. இருந்தாலும் அவங்க எதிலிருந்து பின்வாங்காம இன்னும் தீவிரமாக பெண்ணியவாதத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும்ன்றாங்க. அப்பதான் அவங்க கவிதையில இருந்து எழுத்துக்கு வராங்க, உரைநடைக்கு வராங்க. உரைநடைக்கு வரும்பொழுது அவங்க வந்து அதுக்கப்புறம் இந்த இந்த நாவலை பத்தி இன்ட்ரோடக்ஷனோட இன்னைக்கு நான் என்னோட இன்ட்ரோடக்ஷன் முடிச்சுக்கிறேன். மீதி விஷயங்கள் அப்புறம் பேசுறேன். ஏன்னா நிறைய பேர் கதைகளுக்குள்ள போகணும்னு நினைப்பீங்க. நான் நிறைய நேரம் எடுத்துக்கலாம். அப்போ வந்து அவங்க ஒரு நாட்டிய நாடகம் ஒண்ணு நகர்த்துறாங்க. அந்த நாட்டிய நாடகத்துல வந்து அவங்க ஒரு வரிகள் எழுதுறாங்க. நான் முதல்ல சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு வரிகளை வந்து ட்வீட் பண்ணிருப்பேன். திராவிட ஆரிய போரில் பகடைக்காய்களாக்கப்பட்டவர்கள் பெண்கள் அப்படின்னு. இந்த நாட்டிய நாடகத்துல நடித்த பெண்களுக்கே இந்த விஷயம் புரியல. அப்போ இவங்க இதை புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்லி புரிய வைக்கிறாங்க. அப்போ இது இப்படியே விட்டா சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுல இருக்கிற பாலிடிக்ஸ், திராவிட ஆரிய பாலிடிக்ஸ், பெண்கள் வந்து எந்த அளவுக்கு பகடைக்காய்கள் ஆக்கப்பட்டிருக்காங்க, பெண்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன ராமாயணத்துல அப்படிங்கிறத பத்தியான விஷயங்கள்லாம் ஒரு தொகுப்பாக எழுதுறாங்க. அந்த தொகுப்பு தான் இன்றைக்கு நம்ம கையில இருக்கிற மீட்சி. இதுல வந்து இன்னொரு விஷயமும் நான் இங்க பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்பொழுதுமே வந்து நாம் தமிழர் மக்களும் மற்றவர்களும் வந்து தமிழ்நாட்டை தவிர தாண்டி வேறு எங்கேயுமே வந்து திராவிட அப்படிங்கிற வார்த்தையை பத்தி பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இடங்கள்ல பேசுறாங்க. அவங்க எதையுமே படிக்காம பூனை கண்ணை முடிக்கிட்டா உலகம் இருண்டுடும் சொல்லுவாங்க தெரியுமா? அப்படிதான். அவங்க எதெல்லாம் படிக்கிறாங்க, மற்ற இலக்கியங்கள் என்ன இருக்குன்னு படிக்கிறாங்களா, இல்ல மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற இன்டலெக்சுவல்ஸ் அறிவார்ந்த மக்கள் என்ன சொல்றாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. இதே தான் மலையாளத்திலும் அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஆரிய சாம்ராஜ்ய விஸ்தரிப்பு கோரிக்கை ஏற்படுத்திய ராவண போர்க்களம், அது ஆரிய திராவிடர் இடையில் மூன்ற சமரம், பெண்கள் அதில் பகடைக்காய்களாக மாற்றிய விதம், இப்படிதான் சொல்றாங்க. ஆரிய திராவிட அப்படிங்கிற அந்த எதிர் எதிர் இன குழுக்களை பற்றி இங்க அத்தனை தென்னிந்திய நகரங்களிலும் தென்னிந்திய மக்களும் புரிந்துதான் வச்சிருக்கிறாங்க. அது வந்து நிறைய யார் பேசுறாங்க, குறைவா யார் பேசுறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் வித்தியாசமா ஒழிய மற்ற இடங்கள்ல பேசுறது இல்லை அப்படிங்கிறது உண்மை இல்லை. இன்றைக்கு இந்த மீட்சி அப்படிங்கிற புத்தகம் வந்து இந்த 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 4 வரிகளை புரிய வைக்கிறதுக்காக எழுதப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுதான். இதுல ஆரிய திராவிட அந்த எதிர் துருவங்கள் அந்த விஷயங்களையும் அந்த அரசியல் பேசியிருக்கிறாங்க. பெண்கள் ஆண்கள் அவங்க வந்து பெண்கள் வந்து ஆரிய தர்மம், அது தர்மம்ங்கிற வார்த்தை சரியில்லை, ஆரிய கோட்பாடு, அதுல வந்து பெண்கள் எந்த அளவுக்கு கேவலப்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா சொல்றாங்க. திராவிட பண்பாட்டிலிருந்து ஆரிய பண்பாட்டுக்கு மாறும் பொழுது பெண்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், அதுதான் ராமாயணம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட அத்தனை பேருக்கும் நன்றி. நான் எந்த அளவுக்கு கிளியரா பேசியிருக்கேன் எனக்கு தெரியல. யோசிச்சு வச்சுதான் இன்னைக்கு பேசினேன். கையில எந்த குறிப்பும் இல்லை, ஆனா யோசிச்சு வச்சிருந்துதான் பேசினேன். நல்லா ஏதாவது வந்து சரியா சொல்லலைன்னா நீங்க திரும்ப கேட்கலாம். இன்றைக்கு முதல் கதையை வந்து மச்சு வாசிப்பாங்க. இந்த கதையோட தலைப்பு வந்து இணைதல். அடுத்தது வந்து மண்ணின் ஓசை, அதை மற்ற இருவர் வந்து வாசிப்பாங்க, கார்த்திகாவும் நளியும் வாசிப்பாங்க. மச்சு நீங்க வாசிக்கலாம். காளி நீங்க ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணீங்களா இல்ல கடைசியில பேசுறீங்களா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது காளி. கேக்குதுல? கேக்குது. இல்ல பாயிண்ட்ஸ் அது பட் இன்னைக்கு நான் வைக்க போற வியூ வந்து கொஞ்சம் வேற ஒரு பார்வை. நம்ம பார்ப்போம், நம்ம பேசும்போது பேசுவோம். பேசுவோமே. இப்போ ஆக்சுவலி இப்ப சொன்னா சரியா இருக்குமான்னு தெரியல, பட் வேண்டாம், நான் முடிச்சுட்டே பேசுறேன். இப்பவே வேண்டாம், முடிச்சுட்டு பேசுவோம். மச்சு நீங்க பேசு, நீங்க வாசிச்சிருங்க ப்ளீஸ். Hey, thank you, Gomati. Thank you, Kali. தொண்டை சரி இல்லை, பட் ஐம் gonna try. இணைதல். சூரியன் அஸ்தமிக்கும் நேரம். கனகம் ஒரு சிவப்பு நிற வெளிச்சத்துடன் இன்னொரு பக்கம் கவிழ்ந்து வரும் இருளுடன் கருப்பு புகையை ஊதிக்கொண்டு கணின்று கொண்டிருக்கும் தீச்சட்டி போல் இருந்தது. பறவைகள் கும்பல் கும்பலாக கூட்டை அடைந்து கொண்டிருந்தன. அவற்றின் சத்தத்துடன் வனம் முழுவதும் சந்தடியாக இருந்தது. மான்களின் கூட்டம் பகல் நேரத்து சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு உற்சாகத்துடன் நிலவின் வெளிச்சத்தில் உலாவுவதற்கு தயாராகி கொண்டிருந்தன. அந்த அடர்த்தியான கானகத்தில் அமைதியுடன்
கண்ணுக்கு அழகாக திறமையான ஓவியனின் சிருஷ்டியைப் போல் இருந்தது அந்த ஆசிரமம். ஆசிரமத்தில் மாலை நேரத்து பணிகள் துவங்கிவிட்டிருந்தன. யாக குண்டங்கள் எரிந்து கொண்டிருந்தன. மந்திரங்களின் உச்சரிப்பு கம்பீரமாக இனிமையாக ஒலித்துக் கொண்டிருந்தது. ஆசிரமத்தில் இருக்கும் பெண்கள் பல மரங்கள் மற்றும் பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றியபடி இளைப்பாறிக் கொண்டிருந்தார்கள். சிறுவர்கள் காட்டில் சுற்றி அலைத்துவிட்டு திரும்பி வந்து தமக்காக வழிமேல் வெளி வைத்து காத்திருந்த தாய்மார்களின் அணைப்பில் சிக்கொண்டு கிடந்தார்கள். சில தாய்மார்கள் மாலை நேரத்து அனுஷ்டானங்களுக்காக அவசரப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அங்கே ஒரு சிறிய குடீரத்தில் தாய் ஒருத்தி காட்டு சஞ்சாரத்தில் இருந்து இன்னும் திரும்பாத தன் குழந்தைகளுக்காக எதிர்பார்த்தபடி நின்றிருந்தாள். அந்த குழந்தைகள் மீது தன் உயிரை வைத்து அவள் வாழ்ந்து வருவது அவள் கண்களை பார்த்தாலே புரிந்துவிடும். அந்த கண்களில் தவிப்பு, ஆர்வம், கருணையை பொழியும் அவள் கண்களில் முழுவதுமாக பயம் கூடிக்கொண்டிருந்தது. அந்த தாயின் பெயர் சீதை. தன் இரு மகன்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். தினமும் இந்த நேரத்துக்கு இருவரும் காட்டிலிருந்து திரும்பி வந்திருப்பார்கள். வரும்போது ஏதேதோ காட்டுப்பூக்கள் கொண்டு வருவார்கள். அவற்றை அர்ச்சனைக்கு பயன்படுத்த சொல்லி தாயை வேண்டுவார்கள். பெயர் தெரியாத பூக்களால் பூஜை செய்ய மாட்டேன் என்று சீதை சொல்லுவாள். அவ்விருவரும் சேர்ந்து அந்த பூக்களுக்கு விசித்திரமான பெயர்களை சூட்டுவார்கள். சீதை சிரித்தால் அவர்கள் முகத்தில் தூக்கி வைத்துக் கொள்வார்கள். சீதை அவ்விருவரையும் கொஞ்சி அந்த பூக்களால் பூஜை செய்து அவர்களை சந்தோஷப்படுத்துவாள். இருள் அடர்ந்து வரும் நேரம் சிறுவர்கள் இருவரும் குரலை உயர்த்தி பாடும்போது வனம் முழுவதும் பரவசம் அடைந்து கொண்டிருக்கும். அந்த லவகுசர்கள் இன்னும் திரும்பி வரவில்லை. சீதையின் மனம் ஆபத்தை நினைக்கவில்லை. காடு அவர்களுக்கு நன்றாக பழக்கப்பட்டதுதான். அவர்கள் அங்கேயே பிறந்தார்கள், அங்கேயே வளர்ந்தார்கள். அவர்கள் வனத்தின் பிள்ளைகள். ஆனால் தாமதத்திற்கு காரணம் என்ன? அது தெரியாமல் தான் பயமும் சந்தேகமும். லவகுசர்கள் அயோத்திக்கு போய்விட்டு வந்தது முதல் சீதையின் மனதில் குழந்தைகளை பற்றி அதனால் வரையில் இல்லாத கவலை குடிக்கொண்டிருந்தது. மனதில் ஏதோ புரியாத கலவரம். இப்போது அதே கலவரம் காட்டை பற்றி அல்ல, நகரத்தை பற்றிதான். நேரமாக இருள் கூடியது. சீதையின் கண்களோ தீபங்களாக சொலித்துக் கொண்டிருந்தன. அதற்குள் அந்த தீப ஒளியில் 2 சிறுவர்கள் வந்து சேர்ந்தார்கள். சீதை பெருமூச்சு விட்டபடியே இவ்வளவு தாமதம் ஏன் என்று கேட்டாள். லவன், அம்மா எங்கே பார் என்றபடி தன் மேல் வஸ்திரத்தில் முடிச்சு கொண்டிருந்த அந்த பூக்களை தட்டில் கொட்டினான். நிமிடத்தில் பர்ணசாலை முழுவதும் இதற்கு முன்பு ஒரு நாளும் உணர்ந்திராத சுகந்த பரிமளத்துடன் நிறைந்துவிட்டன. பூக்கள் சிவப்பு, வெள்ளை, மஞ்சள் பூக்கள் தட்டு முழுவதும் மலர்ந்தபடி இருந்தன. அந்த நறுமணம் இதற்கு முன் கண்டிராதது. லவகுசர்கள் இருவரும் தாம் சாதித்துக் கொண்டு வந்த வெற்றியின் பெருமையை கொள்வது போல் தாயை பார்த்தார்கள். எங்கிருந்து கொண்டு வந்தீர்கள் இந்த பூக்களை? மிகவும் நன்றாக இருக்கின்றன என்றாள் சீதை. அவற்றை விரல்களால் மென்மையாக ஸ்பரிசித்துக் கொண்டே. அம்மா, இந்த காட்டில் ஒரு புதிய பூங்காவனத்தை கண்டுபிடித்தோம். அது போன்ற வனத்தை எங்கேயுமே கண்டதில்லை. வால்மீகி தாத்தா அவர்களை வர்ணிக்கும் நந்தவனம் கூட இதற்கு முன்னால் குறைவுதான் என்றான் குசல். லவன் அண்ணனின் வார்த்தைகளை வலுப்படுத்துவது போல கண்களாலேயே ஒப்புதல் தெரிவித்தான். யாருடைய பூங்காவனம் அது குசல் கேட்டாள் சீதை. அம்மா, அந்த பூங்காவனம் எவ்வளவு அழகானதோ அதன் எஜமானியும் உருவமும் அவ்வளவு விகாரம். நாங்கள் பூக்களை பறித்துக் கொண்டிருந்த போதுதான் அவள் வந்தாள். நாங்கள் பயந்து விட்டோம். அண்ணன் எப்படியோ தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, நாங்கள் ஆசிரமத்து சிறுவர்கள் பூஜைக்காக பூக்களை பறித்துக் கொண்டோம் என்று சொன்னான். நாங்கள் வேக வேகமாக அங்கிருந்து வந்து விட்டோம். அப்பப்பா, அந்த உருவ தோற்றம் ரொம்ப விகாரம், குரூபி, அருவறுத்துக் கொள்வது போல் சொன்னான் லவன். தவறு அண்ணா, தவறு கண்ணா. மனிதர்களின் தோற்றத்தை பார்த்து அவர்களை அருவறுத்துக் கொள்ளக்கூடாது. அவள் குரூபியாக இருந்தாலும் இவ்வளவு நல்ல பூந்தோற்றத்தை வளர்த்து வருகிறாள் இல்லையா? அவள் தோற்றம் எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது அம்மா. ஆனால் மூக்கும் காதுகளும் இல்லை. யாரோ அறுத்து விட்டார் போல் அந்த இடத்தில் பெரிய குழி. குசன் நெற்றியை சுளித்தான். சீதைக்கு திடீரென்று யாரோ தன் முதுகில் சாட்டையால் அடித்தது போல் இருந்தது. மூக்கும் காதுகளும் இல்லையா? இல்லை என்றால் முன்பு இருந்திருக்குமோ என்னவோ. யாரோ அறுத்து விட்டார் போல் தென்பட்டது. அப்படித்தானே என்ன? குசனிடம் சாட்சியம் கேட்டான் லவன். சீதைக்கு இப்போது உறுதியாகிவிட்டது. 18 வருடங்களுக்கு முன் நடந்த கதை. ராமனை விரும்பி வந்தாள். இவ்வளவு அழகானவள். ராமன் லக்குமணர்களின் குரூரமான பரிகாசத்திற்கு இலக்காகி பாவம் குரூபியாகிவிட்டாள்.
இப்போது அந்த சூர்பனகை இந்த காட்டில் தான் இருக்கிறார்களா? எவ்வளவு காலம் கழிந்து விட்டது. சூர்பனகையை ராமன் அவமானித்தால் அவமானித்ததால் ராவணன் தன்னை அபகரித்து ராமன் மீது பகையை தீர்த்து கொள்ள நினைத்தான். ஆண்களின் பகையை பழி தீர்த்து கொள்வதற்கு பெண்கள் தான் கிடைத்தார்களா? ராவனின் தங்கை என்று தெரியாமல் இருந்திருந்தால் ராமன் லக்ஷ்மணன் சூர்பனகையை அப்படி செய்திருக்க மாட்டார்கள். ராவணனை தூண்டி விடுவது ராமனின் விருப்பம். அவனுடன் சண்டைக்கு காரணம் தேடிக்கொண்டிருந்த ராமன் தேடுதல் சூர்பனகையால் நிறைவேறியது. அதெல்லாம் அரசியல். பாவம் சூர்பனகை. காதல் காதல் என்று புலம்பியபடி வந்தாள். மூக்கும் காதும் இல்லாத குரூபியை இனி யார் காதலிப்பார்கள்? வாழ்க்கை முழுவதும் அன்பு எல்லாமே கழித்து விட்டாளா? தன்னுள் இருந்த அன்பை எல்லாம் குலைத்து அந்த பூந்தோட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்களா? தான் மிகவும் விரும்பும் அழகுக்கு எடுத்துக்காட்டாக அந்த தோட்டத்தை வளர்த்து வருகிறாளா? அவளது மென்மையான இதயத்தின் பிரதிபலனா அந்த மலர்கள். பாவம் சூர்பனகை. சீதையின் கண்களில் கண்ணீரை பார்த்ததும் லவகுசர்கள் வியப்படைந்து போனார்கள். என்னமா இது? யாரோ ஒருத்தி குரூபியாக இருப்பதை கேள்விப்பட்டதற்கு இவ்வளவு வேதனைப்படுவானேன்? சீதை கண்களை துடைத்துக் கொண்டு லேசாக முறுவலித்து விட்டு, நாளை என்னை இந்த பூங்காவனத்திற்கு அழைத்து போகிறீர்களா என்று கேட்டாள். லவகுசர்கள் நம்ப முடியாமல் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். நிஜமாகவே நான் உங்களிடம் வருகிறேன், அழைத்து போகிறீர்களா? அந்த வழி நினைவு இருக்கிறதா? சீதையின் வார்த்தைகளுக்கு அண்ணன் தம்பிகள் கொண்டாட்டம் வானத்தை தொட்டது. தாய் தங்களுடன் காட்டில் உழவதற்கு வருகிறாள் என்றால் அவர்களின் மனம் பொங்கி பூரித்து விட்டது. தங்களுக்கு மிகவும் பரிச்சயமான காட்டு பிரதேசத்தை தாயிடம் காட்ட வேண்டும் என்று இருவருக்கும் குதூகலம். ஆனால் சீதை என்றுமே வரமாட்டாள். எப்போதாவது போனாலும் ஆசிரம பெண்களுடன் சேர்த்துதான். தாயின் கைகளை பற்றி கொண்டு அந்த அடர்ந்த காட்டில் அழைத்து சொல்வோம் என்றும், அவள் பயந்து போய்விடாமல் தைரியம் சொல்வோம் என்றும், அதிசயங்களை காட்டுவோம் என்றும் நினைத்து பார்க்கும்போது சிறுவர்களால் உற்சாகத்தை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அந்த இரவு எப்போது விடியுமோ என்று காத்திருந்தார்கள். அன்று இரவு சீதைக்கும் பாரமாகவே கழிந்தது. எவ்வளவுதான் வேண்டாம் என்று நினைத்தாலும் கடந்த கால நினைவுகள் கண் முன்னால் நிழலாடியன. ராமனுடன் சந்தோஷமாக கழித்த அந்த வனவாசத்து நாட்கள். சூர்பனகையின் வருகை. எவ்வளவு நளினமாக நடந்து வந்தாள். கூந்தலில் வெள்ளை மல்லிகை மலர்கள், கழுத்தில் மஞ்சள் நிறத்தில் அரளிப்பூ மாலை, கைகளில் நீலாம்பர சரம், நடமாடும் பூங்கொடி போல் அசைந்து வந்தாள். தன்னுடைய ஆபரணங்களை அதிசயமாக பார்த்தாள். நறுமணம், மென்மை இல்லாத அந்த பாரத்தை ஏன் சுமக்கிறாள் என்பது போல் பார்த்தாள். தன்னை பார்த்தாலே தவிர பேச்சு எதுவும் இல்லை. நேராக ராமனிடம் சென்றாள். இவர்களின் உரையாடலை காதில் வாங்கிக் கொண்டே ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தாள். சற்று நேரம் கழிந்ததும் ஆசிரமத்தில் இரத்த வெள்ளம். இதயத்தை கசக்கி பிழியும்படி ஒரு பெண்ணின் ஓலம். எவ்வளவு சபித்திருப்பாள் அந்த செயலுக்கு. அந்த சாபம் இன்னும் தன்னை விட்டு நீங்கவில்லை போலும். அவளை எந்த ஆண்மகனும் காதலிக்க மாட்டான். என்னை காதலிக்கும் ஆண்மகன் என்னை ஒதுக்கி விட்டான். இருவரின் கதையும் கடைசியில் ஒன்றுதானா? தன்னை பார்த்ததும் சூர்பனகை என்ன சொல்லுவாள்? தன் மீது கோபத்தினால் பேச மறுப்பாளோ? இருந்தாலும் பார்க்க வேண்டும். சூர்பனகையை சந்திக்க வேண்டும். மறுநாள் காலையில் வேலைகள் எல்லாம் முடித்த பிறகு சீதையை உடன் அழைத்துக் கொண்டு லவகுசர்கள் இருவரும் கிளம்பினார்கள். அம்மா, இன்று உனக்கு என்னுடைய ராஜாவை காட்டுகிறேன் என்றான் லவன். கானகத்தில் சுயேசியாக தெரிந்து கொண்டிருந்த மதம் கொண்ட யானை ஒன்றில் அவனுக்கு வசியமாயிற்று. அதன் மீது ஏறி அண்ணன் தம்பி இருவரும் உலா வருவார்கள். அம்மா, நீயும் ராஜா மீது ஏற மாட்டியா? கெஞ்சுவது போல் கேட்டான் லவன். வேண்டாம் கண்ணா, எனக்கு நடப்பதுதான் பிடிக்கும் என்றாள் சீதை. பட்டத்து யானை மீது ஊர்வலம் போன நாட்கள் நினைத்துக் கொண்டே. சீதைக்கு யானை என்றால் பயம் என்று எண்ணி விட்டார்கள் அண்ணன் தம்பி இருவரும். பாவம், அம்மாவுக்கு யானை மீது ஏறுவது எப்படி சாத்தியம்? பயமாக இருக்கும் இல்லையா? தம்பியை கடிந்து கொண்டான் குசன். காட்டில் தங்களுக்கு பழக்கப்பட்ட மிருகங்கள் எல்லாம் தாய்க்கு அறிமுகம் செய்தபடி நடத்தி சென்றார்கள். குழந்தைகளின் பேச்சில் களைப்பே தெரியவில்லை சீதைக்கு. அதுதான் அம்மா பூங்காவனம். சீதை அப்படியே நின்று விட்டாள். இயற்கையின் முறுவலை போல் அந்த தோட்டத்தை பார்க்கும்போது வார்த்தைகளை வரவில்லை. அசோகவனம் இதற்கு முன் ஒரு பொருட்டே இல்லை. சூர்பனகை ஜன்ம சாபல்யம் அடைந்து விட்டாள் என்று நினைத்துக் கொண்டாள். வா அம்மா, உள்ளே போகலாம் என்று சொன்ன குழந்தைகளிடம், நான் ஒருத்தி மட்டுமே போகிறேன். நீங்கள் மாலை வரையில் காட்டில் உலாவி விட்டு வாருங்கள். சேர்ந்த ஆசிரமத்திற்கு செல்வோம் என்றாள்.
தொலைவில் ஒரு பெண்மணி தென்பட்டாள். அவள் முகம் வேறு பக்கம் திரும்பி இருந்தாலும் தோற்றத்தை பார்க்கும்போது அவள் சூர்பனையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாள் சீதை. அருகில் சென்று சூர்பனகை என்று மெதுவாக அழைத்தாள். சூர்பனகை பின்னால் திரும்பி பார்த்தாள். அவளால் சீதையை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. யாரம்மா நீ? வழி தவறி வந்து விட்டாயா? என் பெயர் உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள். வழி தவறவில்லை சூர்பனகை, வழியை தேடிக்கொண்டு வந்தேன். நான் தான் சீதை. சூர்பனகைக்கு வார்த்தைகளை வரவில்லை. சீதை? இவள் சீதையா? எவ்வளவு மாறி போய்விட்டாள். உடல் முழுவதும் நகைகளும் பாரமாக இருக்கும் சீதை தான் எனக்கு தெரியும். அதுவும் அதிக நேரம் பார்த்ததில்லை. ராவணனை சமாளித்து ஆரிய சாம்ராஜ்யத்துக்கு தெற்கு எல்லை முழுவதும் பரவ செய்த மாபெரும் சக்கரவர்த்தி ஸ்ரீராமச்சந்திரனின் பட்டத்து ராணி சீதை இவள் தானா? சூர்பனகையால் நம்ப முடியவில்லை. இந்த நாற்புடவை என்ன? பூக்களால் செய்த இந்த ஆபரணங்கள் என்ன? வெயிலுக்கு கன்றிவிட்ட மேனியின் பொன்வண்ணம் என்ன? இவள்தான் சீதையா? ஸ்ரீராமனின் மனைவி சீதை இவள்தானா? சீதை என்றால் ஸ்ரீராமச்சந்திரனின்... சூர்பனகை இடையிலேயே தடுத்து நிறுத்திவிட்டு, நான் சீதை, ஜனகனின் மகள், ஜானகி, பூமியின் புத்திரி என்றால் சுய அபிமானத்துடன். பின்ன ஸ்ரீராமன்? சூர்பனகைக்கு எல்லாமே குழப்பமாக இருந்தது. ஸ்ரீராமன் என்னை துறந்து விட்டார். தற்போது வால்மீகி மகரிஷியின் ஆசிரமத்தில் தங்கியிருக்கிறேன். சூர்பனகைக்கு வார்த்தைகளை வரவில்லை. ஸ்ரீராமன் சீதையை துறப்பதாவது? சீதை ராமனின் காதலை பற்றி அவருக்கு தெரிந்த அளவு வேற யாருக்குமே தெரியாது. அதற்கு அவள் கொடுத்த விலை குறைவானது இல்லை. ஸ்ரீராமனை காதலித்த பெண்களுக்கு வேதனை தப்பாதா? சீதையின் முகத்தில் சூர்பனகைக்கு அமைதியும் கம்பீரமும் தவிர வேதனை நிழல்கள் தென்படவில்லை. சீதையின் முகத்தில் சூர்பனைக்கு அமைதியும் கம்பீரமும் தவிர வேதனையின் நிழல்கள் தென்படவில்லை. சீதை மிகவும் உயர்ந்து விட்டாள் என்று நினைத்தாள் சூர்பனகை. நேற்று என் மகன்கள் உன் பூங்காவனத்தை பார்த்தார்கள், உன்னையும் பார்த்தார்கள். இன்று அவர்கள் தான் என்னை இங்கே அழைத்து வந்தார்கள். உன் தோட்டம் மிக அழகாக அமைதியாக இருக்கிறது, முறுவலுடன் சொன்னாள் சீதை. அந்த சிறுவர்கள் உன்னுடைய மகன்களா? எவ்வளவு லட்சணமாக இருக்கிறார்கள் என்றாள் சூர்பனகை. சீதையின் முகத்தில் சிறிய அளவில் பெருமை உணர்வு தோன்றி மறைந்தது. அது சூர்பனகையின் பார்வையில் இருந்து தப்பவில்லை. இந்த தோட்டத்தில் செடிகள், மரங்கள், கொடிகள் எல்லாமே என் குழந்தைகள் தான் என்றாள் சூர்பனகை. ஆமாம், அதனால் தான் அவ்வளவு அழகாக இருக்கின்றன, சீதை ஒப்புக்கொண்டாள். சூர்பனகையின் கண்களில் பெருமிதம் வந்து குடிகொண்டது. சொல் சூர்பனகை, உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த வனம் போல் அழகாக ஆனந்தமாக இருக்கிறது. எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது சூர்பனகை. உனக்கு நேர்ந்த அவமானத்திற்கு நீ என்னவாகி விடுவாயோ என்று நினைத்தேன். அழகை பற்றிய உன் தீவிர விருப்பம் எனக்கு தெரியும். உன் குருபித்தனத்தை என்னால் சகித்துக் கொள்ள முடியுமா? சகித்துக் கொள்ள முடியாமல் ஏதாவது வேண்டாத காரியம் செய்து கொண்டு விட்டிருப்பாயோ என்று உன் நினைவு வந்த போதெல்லாம் வேதனைப்படுவேன். தன் பக்கம் பார்த்த சீதையின் கண்களில் தென்பட்ட கருணைக்கும் அன்புக்கும் இலகி போய்விட்டாள் சூர்பனகை. அவ்விருவரின் இதயங்களில் நட்பு விதை முளைமுட்டு உடல்கள் சிலிர்த்தன. நீ மிகவும் தைரியமும் துணிச்சலும் கொண்டவள் என்றாள் சீதை. மனப்பூர்வமாக சீதை சொன்ன அந்த வார்த்தைகள் சூர்பனகையின் மனதில் உத்வேகத்தை நிரப்பின. தன் வாழ்க்கை பயணத்தை சீதையிடம் சொல்ல வேண்டும் என்று நட்பு கலந்த தவிப்பு இதயத்தில் எழும்பியது. என்னை இப்போது இப்படி பார்த்துவிட்டு இதெல்லாம் எளிதாக நடந்தேறிவிட்டது என்று எண்ணி விடாதே சீதை. வாழ்க்கையை எதிர்கொள்வதில் நான் கரடு தட்டி போய்விட்டேன். அழகிற்கு அர்த்தம் தெரிந்து கொள்வதில் தான் ஆனந்தம் அடைந்தேன். குரூபியான தொடக்க நாட்களில் வாழ்க்கை கொடுமையாகத்தான் இருந்தது. என் தோற்றம் எனக்கே அசிங்கமாக இருந்தது. என்னை நானே வெறுத்தேன். உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு முயற்சி செய்த நாட்களும் உண்டு. எனக்கு அழகு வேண்டும், அன்பு வேண்டும். அவை இரண்டும் இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது. அப்படிப்பட்ட நான் குரூபியாகிவிட்டேன். என் உருவத்தை பார்த்த ஆண்கள் என்னை மோகித்த அழகான புருஷர்கள் என்னை வெறுத்தார்கள். இனி இந்த வாழ்க்கை எதற்கு என்று நினைத்தேன். அந்த நாட்கள் என்னை நரகத்திற்கு சமமாக இருந்தன. என் மனம் நித்தியமும் வேதனையுடன் கோபத்துடனும் கனன்று கொண்டிருந்தது. ஸ்ரீராமனை, அவன் தம்பியை, உன்னை எவ்வளவு சபித்தேன் தெரியுமா? விஷத்தை கொட்டினேன். உங்கள் மீது
என் மனதின் அன்பு லவ லவலேசமும் இல்லாமல் போய்விட்டது. துவேஷம் இதயத்தில் நிரந்தரமாக குடிக்கொண்டு விட்டது. அழகை விரும்பும் நான் அழகாக இருக்கும் ஒவ்வொன்றையும் வெறுக்கத் தொடங்கினேன். அழகை பற்றி எனக்கு இருந்த விருப்பம் அழகிகளிடம் அசூயாக மாறியது. நான் ஒரு நடமாடும் எரிமலையாகிவிட்டேன். பொங்கி எழும் துக்கக் கடலாகிவிட்டேன். வேதனை நிரம்பிய சூர்பனையின் நினைவுகளால் இருவரின் மனமும் கனத்து விட்டன. அத்தனை வேதனையில் இருந்து எப்படி மீண்டு வந்தாய் சூர்பனகை? மிகவும் கஷ்டமாக இருந்தது. அழகிற்கு உண்மையான அர்த்தம் கண்டு கொள்வதில் மிகவும் சிரமமாக இருந்தது. அபூர்வமான அழகி என்று தற்பெருமை கொண்டவள். என் மூக்கை பார்த்து நான் எவ்வளவு பூரித்து போயிருக்கிறேனோ உனக்கு தெரியாது. உங்கள் ஆரியர்களின் செதுக்கிய மூக்கின் அமைப்பு எனக்கு வேடிக்கையாக இருக்கும். வேடிக்கையிலும் ஒரு அழகு இல்லாமல் இல்லை. என் மூக்கு நீளமானது இல்லை, அதற்காக சப்பையானதும் இல்லை. மூக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த ஈஸ்வரன் சிருஷ்டியை உருவாக்கும் முன் எண்ணி இருந்தாரோ அப்படிப்பட்ட மூக்கு என்னுடையது என்று எனக்கு மிகவும் கர்வம். மஞ்சள், வெள்ளை நிற காட்டுப்பூக்கள் என் மூக்குக்கு ஆபரணமாக அணிந்து கொள்வேன். மூக்கின் இரு பக்கங்களிலும் நட்சத்திரங்களாய் ஜொலிக்கும் அவை. என் காதலர்கள் என் மூக்கை மென்மையாக முத்தமிடும் போது என்னுள் உடுகுழுவும் சிலிர்ப்பு. அந்த மூக்கை இழப்பது என்றால் என்னவென்று என்னை தவிர வேற யாருக்கும் புரியாது. அதையெல்லாம் தாங்கிக் கொண்டேன். குருபியானதில் வந்த வேண்டாத எண்ணங்களில் பாரத்தை முழுவதுமாக சுமந்தேன். சில சமயம் எல்லோரையும் குருபியாக்கி விட வேண்டும் என்று தோன்றியது. அந்த வெறியில் இருந்து வெளியேறுவதற்கு, திரும்பவும் அழகை நேசிப்பதற்கும், உருவத்திற்கும் அருவத்திற்கும் உள்ள உண்மையான சாராம்சத்தை கண்டு கொள்வதற்கு என்னுடன் நானே பெரிய யுத்தம் புரிய வேண்டியது இருந்தது. அந்த யுத்தத்தில் எனக்கு உறுதுணையாக இருந்தது இந்த இயற்கை. இயற்கைக்கு ரூபம் குரூபம் என்ற வேற்றுமை இல்லை என்று உணர்ந்து கொள்வதற்கு மிகவும் கஷ்டப்பட்டேன். பலவிதமான பிராணிகளை கவனித்தேன். இயக்கம், அசைவற்ற தன்மை இவற்றின் ஒருமையை கண்டேன். நிறங்களின் ரகசியத்தை அறிந்தேன். இந்த விஷயத்தில் நான் குரு என்று யாருமே இல்லை. எனக்கு நானே சோதனை செய்தேன். இயற்கையின் ஒவ்வொரு அணுவையும் சோதித்தேன். அந்த சோதனையில் என் பார்வையே மாறிவிட்டது. என் கண்களுக்கு எல்லாமே அழகாக காட்சியளித்தது. என்னுடன் சேர்ந்து எல்லாவற்றையும் வெறுத்து கொண்டிருந்த நான் என்னையும் சேர்த்து எல்லாவற்றையும் நேசிக்கத் தொடங்கினேன். கூட இருக்கும் பறவைகளால் ஏதோ காரணத்தினால் கொத்தி இறகுகள் பிடுங்கிவிட்ட சிறிய பறவைகளை பார்த்தேன். அது என்னுடன் ஏற்படுத்திய தாக்கமும் உணர்வும் எவ்வளவு அன்பு நிறைந்ததோ அவ்வளவு அழகும் நிறைந்தது என்று உணர்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் நான் செய்த சாதனை சாதாரணமானதல்ல. நாளடைவில் என் கைகளை நேசிக்க கற்றுக்கொண்டேன். அந்த கைகளால் சிருஷ்டிப்பதற்கும், உழைப்பதற்கும், பணிவிடை செய்வதற்கும் கற்றுக்கொண்டேன். இதெல்லாம் நடப்பதற்கு 10 வருடங்களுக்கு மேல் ஆயிற்று. 10 வருடங்கள் கடினமான தீட்சை. கேக்குது தானே? நான் வாடு பேசிட்டே இருக்கேன். ஓகே. நாளடைவில் என் கைகளை நேசிக்க கற்றுக்கொண்டேன். அந்த கைகளால் சிருஷ்டிப்பதற்கும், உழைப்பதற்கும், பணிவிடை செய்வதற்கும் கற்றுக்கொண்டேன். இதெல்லாம் நடப்பதற்கு 10 வருடங்களுக்கு மேல் ஆயிற்று. 10 வருடங்கள் கடினமான தீட்சை, உழைப்பு பலன் தந்த பிறகு இந்த தோட்டத்தை வளர்க்க தொடங்கினேன். தன் வாழ்க்கையின் பயணத்தை சீதையின் முன்னால் விளம்பினான். நீ எவ்வளவு அழகாக இருக்கின்றாய் சூர்பனையே. உன் அழகை எந்த ஆண்மகனாலும் உணர முடியாமல் போனாலும். சீதையின் குரல் கம்மியது. தான் கடந்து வந்த அக்னி பரீட்சைக்கு சூர்பனகை சந்தித்த பரீட்சை குறைவானது இல்லை என்று நினைத்ததும் சீதையின் கண்களில் நீர் தழும்பியது. சூர்பனகை அழகாக சந்தோஷமாக சிரித்தாள். ஆண்களுக்கு மட்டும் கண்கள் இருக்காதா? மனம் இருக்காதா? குருபியாக்குவது, அவர்களை அருவறுத்துக் கொள்வது மட்டுமே தெரிந்த ஆண்கள் பற்றி இல்லை. அப்படி என்றால் சீதை நிறுத்திவிட்டாலும் அவளுடைய அபிப்பிராயம் புரிந்துவிட்டது. உன் ஊகம் சரிதான் சீதை. எனக்கு ஒரு ஆண்மகனின் சகவாசம் கிடைத்தது. என் கைகளில் இருந்து இயற்கைக்குள் பிரவகிக்கும் சௌந்தரியத்தை
சற்று நேரம் தனதாக்கிக் கொண்டு தன்னை எனக்கு அர்ப்பணம் செய்து கொள்ளும் அதிர்ஷ்டசாலி இருக்கிறான் என்ற சூர்பனகை குரலை உயர்த்தி சுதீரா என்று அழைத்தாள். பெயருக்கு ஏற்றாற்போல் திடமாக இருந்த ஆண்மகன் ஒருவன் அங்கே வந்தான். இவள்தான் சீதை. சுதீரன் பணிவுடன் வணங்கினான். சீதைக்கு உன்னை காட்ட வேண்டும் என்பதற்காகவே உன்னை அழைத்தேன். அதை சொன்னதும் சுதீரன் திரும்பி போய்விட்டான். அந்த சிறிய செயலுடன் இதற்கு முன்னால் எந்த ஆண் பெண்ணுக்கும் இடையே தான் பார்த்திராத பந்தம் ஏதோ இவர்களுக்குள் நடுவில் இருப்பது போல் தோன்றியது சீதைக்கு. உன் வாழ்க்கையை சாபல்யமாக்கிக் கொண்டு விட்டாய், அப்படித்தானே? சாபல்யத்திற்கு அர்த்தம் ஆணுடைய சகவாசத்தில் இல்லை என்று உணர்ந்து கொண்டேன். அது தெரிந்த பிறகு எனக்கு இந்த ஆண்மகனின் சவகாசம் கிட்டியது. சீதை சூர்பனகையின் பேச்சை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். ஏதோ விவேகம், கம்பீரம் அந்த வார்த்தைகளில். கேட்க கேட்க கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் போல் இருந்தது. சீதை, நீ மகன்களை வளர்ப்பதில் என் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. ஓ, அதுதான் உன் வாழ்க்கையின் லட்சியமா? ஆமாம். நான் ராமனின் மனைவி. பட்டத்து ராணியாக என் கடமைகளை நிறைவேற்ற முடியாமல் போனாலும் ராமராஜ்யத்துக்கு வாரிசுகளை கொடுக்க வேண்டும் இல்லையா? ஒரு நாளும் ராஜ்யத்தில் வசிக்காமல் போனாலும் உன் வாழ்க்கை ராஜ்யத்துடன் எப்படி பிணைந்து விட்டது என்று பார்த்தாயா சீதை? ராஜபத்தினி ஆகிவிட்ட பிறகு தவிர்க்க முடியாது இல்லையா? சிரித்தாள் சீதை. ஏனோ எனக்கு ஆதியில் இருந்தே ராஜ்யம் என்றால் பயம். என் அண்ணன் எவ்வளவு சொன்னாலும் அரண்மனையில் தங்கியிருக்கவில்லை. காட்டில் சுற்றுவதில் இருக்கும் நிம்மதி வேறு எங்கும் கிடைக்காது. எனக்கு காட்டு வாசம் தான் பிடிக்கும். ராமன் திறந்து விட்டாலும் இந்த வனவாசம் என் வேதனை குறைத்தது. அவர்களுடைய பேச்சில் சமயம் போனதே தெரியவில்லை. என் குழந்தைகளுக்கு அவர்கள் ஸ்ரீராமன்களின் மகன்கள் என்று தெரியாது. நான் சொல்லவில்லை. சமயம் வரும்போது தெரியும். தெரிந்த பிறகு அவர்கள் ஒரு நொடியாவது காட்டில் தங்கியிருப்பார்களா? சூர்பனகை சீதையை இரக்கத்துடன் பார்த்தாள். அவர்களுக்கு காட்டில் வசிப்பதுதான் பிடிக்கும். பலவீனமான குரலில் சொன்னாள் சீதை. அவர்களுக்கு விருப்பமாக இருக்கலாம். ஆனால் ராஜ்யத்திற்கு காடுகளிடம் என்ன அன்பு இருக்கும்? நகரத்தை விருத்தி செய்வதற்கும் நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்குமாக காட்டு மகன்கள் புலம்பெயர்ந்து போகாமல் இருக்க முடியுமா? போகாமல் முடியாது என்று சீதைக்கு தெரியும். அப்போது என்ன செய்வாய் சீதை? தனியாக வால்மீகியின் ஆசிரமத்தில் இருந்து விடுவாயா? இல்லை சூர்பனகை, என் தாய் பூமாதேவியின் மடியில் அடைக்கலம் பெறுவேன். உன் தாய் எங்கேதான் இல்லை சீதை? உன் தாய்க்கு இதைவிட அழகான தோற்றம் வேறு எங்கேயுமே இருக்காது என்பது என் உத்தேசம். பெருமையுடன் தோட்டம் முழுவதும் விழிகளை சுழற்றி பார்த்தாள் சூர்பனகை. சூர்பனகையின் எண்ணம் புரிந்துவிட்டார் போல் முறுவலித்தாள் சீதை. எதிர்பாராமல் கிடைத்த இந்த ஆதரவிற்கு சீதையின் மனம் பூரித்து போயிற்று. உடன்பிறவா சகோதரி உணர்வால் மனம் முழுவதும் நிரம்பிவிட்டது. கட்டாயம் வருகிறேன் சூர்பனகை. என் குழந்தைகள் என்னை விட்டு நகரத்திற்கு சென்ற பிறகும் நான் பூமியின் மகளாகி விடுவேன். இந்த குளிர்ந்த மரங்களின் நிழல்களில் இளைப்பாறிக் கொண்டு வாழ்க்கைக்கு புதிய அர்த்தத்தை ஏற்படுத்திக் கொள்கிறேன். குழந்தைகள் வந்துவிட்டதால் அவர்களின் உரையாடல் நின்றுவிட்டது. சூர்பனகை அவர்களுக்கும் இனிமையான பழங்களை கொடுத்தாள். அவர்கள் அவற்றை விரும்பி புசித்தார்கள். யாரும் அவள் வழியில் தாயிடம் கேட்டார்கள். எனக்கு மிகவும் வேண்டப்பட்டவள் கண்ணா, ரொம்பவும் நெருங்கியவள். பின்ன எங்களிடம் ஒரு நாளும் சொன்னதில்லையே. சமயம் வரும்போது எல்லாம் தெரியும். ஆனால் கானகத்தில் இந்த பூங்காவனத்தில் பாதையை மட்டும் ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். நீங்கள் எங்கே சென்றாலும் என்ன செய்தாலும் இந்த வழியை மட்டும் மறக்காதீர்கள். மறக்க மாட்டீர்கள் இல்லையா? மறக்க மாட்டோம் அம்மா. தாயிடன் வாக்கு கொடுத்தார்கள் அவகசர்கள். நன்றி நன்றி மீரா. சரி, மச்சு சூப்பரா வாசிச்சீங்க. அவ்வளோ அமைதியா வாசிச்சீங்க இந்த கதையை. இந்த கதைக்கு ஏற்ற ஒரு டோனை கொண்டு வந்து செட் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி. உங்களோட வாசிப்பு ரொம்ப அருமையா இருந்துச்சு. மச்சு ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்ல எங்களுக்காக வாசிக்க ஒத்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. அடுத்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கார்த்திகா தானே, இல்ல நலியா? நலி. ஓகே நலி, நீங்க முதல் 10 பக்கங்களை வந்து மண்ணின் ஓசை வாசிச்சிடுங்க. இல்ல நாளைக்கு வாசிக்கலாமாக்கா? நீங்க இப்பயே 7:45 ஆயிடுச்சு, கண்டினியூ பண்ணலாமா? அது கொஞ்சம் பெரிய ஸ்டோரி வேற.
அப்போ நாளைக்கு வாசிக்கலாமா? பெட்டர்ல. நளி, கார்த்தி, இஸ் தட் ஓகே வித் யூ? எனிதிங் இஸ் ஃபைன். நானு நாளான்னைக்கு ஆமா புதன் நான் அவைலபிள் இல்ல. நாளைக்கு நான் அவைலபிள் தான். நாளைக்கே கூட சூப்பர். வாசிக்கலாம். அப்ப இந்த மண்ணின் ஓசையை நாளைக்கு வாசிக்கலாமா? நளி ஆமா. இருக்கீங்களா? நளி நளிக்கு கனெக்ஷன் இஷ்யூ. இருக்காங்க. நளி, இந்த மண்ணின் ஓசையை நாளைக்கு வாசிக்கலாமா நளி? உங்களுக்கு பாசிபிளா? மண்ணின் ஓசை தானே காளி? மண்ணின் ஓசை ஆமா. ஆமா, மண்ணின் ஓசை தான். நாளைக்கு வணக்கம். வாசிக்கலாம். இல்ல நளி, மண்ணின் ஓசை நாளைக்கு வாசிக்கலாமா? இன்னைக்கு 7:45 ஆயிடுச்சு. இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் இவ்வளவு இருக்கும்னு எதிர்பார்க்கல. இஸ் இட் ஓகே வித் யூ? நீங்க உங்களுக்கு ஓகேனா நான் வாசிக்கிறேன் காளி. இல்ல நாளைக்கு நளி, வாசிக்கலாம். இல்ல இது பெரிய அடுத்த கதை வரை ரொம்ப பெருசு, 30 பக்கம் 20 பக்கத்துக்கு மேல இருக்கா. அப்ப கண்டிப்பா வாசிச்சு முடிக்கிறதுக்கு இன்னொரு half an hour 1 hour கண்டிப்பா half an hourக்கு மேல ஆகும். 45 minutes ஆயிடும். ஆமா, 45 minutes. அப்புறம் 8:30 ஆயிடும். பேசுறதுக்கான நேரம் இருக்காது. அதனால இந்த முதல் கதையோட இன்னைக்கு வந்து நாளைக்கு அப்போ நாளைக்கு வந்து நளி மேம் படிச்சாங்கன்னா புதன் வந்துட்டு நான் படிக்கிற மாதிரி வருமா? எனக்கு இல்ல அதுக்குள்ள கார்த்திகா, ஆயிடுச்சுன்னா தீக்காவே படிப்பாங்க. இல்ல கார்த்திகா, ஒரே கதையோட 2 பகுதியா கொடுத்திருக்கேன் நானு. ஏன்னா 20 பக்கங்கள் வர்றதுனால. அப்படின்னா ஓகே, அப்படின்னா ஓகே. நாளைக்கே நீங்க வாசிச்சிருங்க. நாளைக்கு செகண்ட் ஹாஃப் நீங்க வாசிக்கிறீங்க. நாளைக்கு சரி, ஃபர்ஸ்ட் okay. ஹாஃப் நளி ஓகேங்களா? நாளைக்கு வாசிக்கலாம் காளி. நாளைக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வாசிங்க. ஓகே நன்றி. 7 o'clock 6 o'clock? 7 o'clock தான். சரி, ஓகே. பூண்டு ரொம்ப வாங்கிட்டு வா. நன்றி. கேரியர் நம்மள்ட்ட கொஞ்சம் பழசா இருக்கு. நல்ல பூண்டா வாங்கிட்டு வா. கருவேப்பிலை கார்த்தி மியூட். கார்த்தி மியூட். ஐயோ, ஐ எம் சாரி. பரவாயில்ல. நோ ப்ராப்ளம். தேங்க்யூ மச்சு நளி அண்ட் கார்த்தி. லாஸ்ட் மினிட்ல ரெக்வஸ்ட் பண்ணதுக்கு, வாசிக்கிறதுக்கு இணைந்ததுக்கு நன்றி. கோம்ஸ் நீங்க பேசுங்க. மச்சு, நிஜமாவே எனக்கு வந்து கிட்டத்தட்ட சமயத்துல மீரா படிக்கிற மாதிரியும் அது ரொம்ப அழகான ஒரு டோனை செட் பண்ணீங்க. அதனால டக்குன்னு வாயில மீரான்னு வந்துருச்சு. மீரா இல்ல, இன்னுமே ஒரு நல்ல டோன் செட் பண்ணீங்க மச்சு. ரொம்ப அழகா இருந்தது. அது இந்த தொண்டை வச்சுக்கிட்டு நல்லா படிச்சீங்க. அதுவும் ஷார்ட் டியூரேஷன்ல. ஓகே. இந்த இந்த ஆக்சுவலா வந்து நான் புராண கதைகள் வந்து ரொம்ப கம்மி தான். சீதையை பற்றி அங்கங்க கேள்விப்பட்டது, கதைகள் சொல்லி கேட்டதுதான். புராண கதைகள் படிக்கிறது நான் எப்பயுமே தவிர்த்துடுவேன். எனக்கு அதுல இன்வால்வ் ஆகவே மாட்டேன். இந்த கதை ஜாம்பவான்கள்லாம் இங்க இருக்காங்க. காளி அண்ட் மீரா, நளி, எல்லாருமே நீங்க எல்லாருமே அதுல எக்ஸ்பர்ட்ஸ் எனக்கு தெரியும். அதனால நீங்க இதுல பேசலாம். நான் ஒரே ஒரு நான் அவ்வளவு பேச போறது இல்லை. ஏதாவது தோணுச்சுன்னா அப்புறம் சொல்றேன். ஏன்னா நிச்சயமா உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இதுல அதை விட நல்லா இருக்கும். இந்த கதையை தேவையான அளவுக்கு பேசிடுச்சு. எப்படி வந்து ஒரு ஒரே ஆணை விரும்பிய 2 பெண்கள், அவங்களுக்குள்ள வந்து ஒரு பிற்காலத்துல ஒரு நட்பு ஏற்படுறது அப்படிங்கிறது சாத்தியமா அப்படிங்கிறது தான். சாத்தியம்தான் அப்படிங்கிறது நடைமுறையில நம்ம நிறைய பார்க்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா 2 பேருமே வந்து அந்த ஆணால் கைவிடப்பட்டவர்கள். காளி ரொம்ப அழகாவே எழுதியிருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து விரும்பின கொஞ்ச நேரத்திலேயே வந்து பிரச்சனையை ஆரம்பிச்சு போயிடுறாங்க. இன்னொருத்தவங்க வந்து வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டு வாழ்க்கையே அவங்களுக்காக வாழ்ந்து வாழ்க்கையை வீணடிச்சுக்கிட்ட ஒருத்தவங்களா போயிடுறாங்க. அது கல்யாணம் இது வந்து யூஸ்வலா பாய்ஸ் சொல்லுவாங்கல்ல, காதல்லையே தப்பிச்சிட்டோம் அப்படின்னும், காதலோட முடிஞ்சிச்சுன்னா தப்பிச்சிட்டோம், கல்யாணத்துக்கு அப்புறம்னா மாட்டிக்கிட்டோன்னு. அது வந்து பெண்களுக்கும் 100% பொருந்தும். பெண்களுக்கு தான் பொருந்தும். ஆக்சுவலா இது வந்து மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. காதல்லையே பிரச்சனை வந்து தப்பிச்சுறதுங்கிறது நடந்தது சூப்பனகைக்கும். கல்யாணம் வரைக்கும் போய் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணாங்க சீதைக்கு. ஆனா சீதையின் கஷ்டங்களை மட்டும்தான் நம்மளுடைய புராணங்களை வந்து கஷ்டங்களா சொல்லியிருப்பாங்க. சீதையோட கதையை வந்து இவங்க ஓல்கா வந்து ஒரு வரி எழுதியிருப்பாங்க. நம்மளுடைய இந்த இவங்க எல்லாம் அந்த என்னது இந்த தியாகராஜ தீட்சிதர் இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் பாட்டு எழுதும் பொழுதெல்லாம் அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க வந்து,
என்னை காத்தருள செல்லம்மா அப்படின்லாம் சொல்லம்மான்னு சொல்லிட்டு ராமதாஸ் பாடுறதா இருக்கட்டும், என்னை காத்தருள் யாரோன்னு தியாகராஜர் பாடுறதும், நம்மை நாமே அப்படின்னு எல்லாருமே வந்து சீதை அழற மாதிரி அதான் எல்லாருமே வடிவமைச்சிருப்பாங்க. கஷ்டம் வருதுதான். ஆனா அந்த கஷ்டத்தை எப்படி எதிர்கொள்றோம் அப்படிங்கறதுதான் முக்கியம். அதுவும் வந்து அரசியல் மாற்றம் நிகழும் பொழுது வரக்கூடிய கஷ்டங்கள் வந்து எப்படி நம்ம எதிர்கொள்றோங்கிறது முதல் முக்கியம். அத வந்து இந்த கதையில வந்து 2 பெண்களும் மிக அழகாக எதிர்கொள்றாங்க. இன்னும் சீதை அதுக்காக ரெடி ஆகல. கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆயிட்டு வராங்க. ஆனா சூர்பனகை அந்த கஷ்டத்தை எதிர்கொள்றாங்க. 2 பேருக்கும் நடுவுல வந்து நட்பு வருது. அதுல சீதை வந்து சொல்றா, தன்னுடைய கஷ்டத்துக்கு எந்த விதத்திலும் குறைவே இல்லாத கஷ்டம் இவங்க அனுபவிச்சிருக்காங்க சூர்பனகை அப்படின்ற அந்த அந்த வார்த்தைகளுக்காக பெரிய பெரிய எதிர்ப்பு வந்து ஓல்காவுக்கு வந்ததா சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க ஏன்னா சீதை மேல வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய மரியாதை இருக்கு. அப்படி ஒரு பெரிய எதிர்ப்பை வந்து அவங்க மேல கொட்டியிருக்காங்க அவங்க மக்கள். ஆனா அதுக்கப்புறம் இன்றைக்கு எல்லாரும் புரிஞ்சுட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அது காளி நீங்க லிங்க்ல சொல்லிடுங்க. காளி சொல்லியிருக்காங்க. அதுவும் இதுலயும் வந்து நம்ம அண்ணாதுரை அவர்களுடைய அந்த கதை படிக்கும் பொழுதும் பார்த்திருக்கோம். அந்த காலகட்டத்துல ஈவன் ராமருடைய மனைவி அப்பாவுமே நிறைய மனைவிகளை கல்யாணம் பண்ணாங்க. அந்த காலத்துல வந்து 2 மனைவிகள் கல்யாணம் பண்றதுங்கிறதோ இல்ல 3 மனைவிகள் கல்யாணம் பண்றதோ அதுவும் வந்து அரசர்களுக்கு சாதாரண விஷயம். இதுல வந்து தனக்கு ஆண் நண்பர்கள் இருந்ததா குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா அண்ணாதுரை அவர்கள் வந்து நான் இது வரைக்கும் எந்த ஆணையுமே நான் வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சது கிடையாது, காதலிக்கணும்னு நினைச்சது கிடையாது. முதல் முறையா ஒரு ஆண் மகனை தேடி வரேன். அது தவறா? ஒரு ஆணை வந்து ஒரு பெண் விரும்புறது எந்த விதத்துல தவறு? அது வந்து ஒரு ராஜகுமார் வம்சத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை கல்யாணம் வேணா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனாலதானே நான் வந்தேன். நான் எந்த தப்புமே செய்யலையே, என்னோட மூக்கையும் அறுத்தாங்க அப்படிங்கிறது அவங்களோட வாதம். இதுல வந்து அவங்க வந்து தனக்கு காதலர்கள் இருந்ததாகவும் அந்த காதலர்கள் எல்லாரும் அவங்கதான் இவங்களை காதலிச்சிருக்காங்க அவங்களோட அழகுல மயங்கி. ஆனா இவங்க அது எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க ஒருத்தர் மேல அழகு அவங்க மேல காதல் கொண்டு வராங்க. வரும்பொழுது இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பெரியார் கூட வந்து ராமாயண கதாபாத்திரங்களை கிண்டல் அடிக்கும் பொழுது சீதை வந்து என்னதான் ராமன் மேல காதல் வச்சுட்டு இருந்தாலும் அவளுக்கு வந்து ராஜ்யத்தை திறந்து வருவதற்கான விருப்பம் இல்லை. வரும்பொழுது நகையை ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா நகையை போட்டு வரா. அப்புறம் ராமன் வந்து காட்டுக்கு போறோம், இந்த மாதிரி நகை அலங்காரத்தோட நீ வந்தேன்னா திருடர்கள் வந்து நம்ம என்னதான் பண்ணாலும் முடியாது, அதனால இதை கட்டி வச்சுட்டு வாங்க. அப்பயும் சீதை போய் கொஞ்சம் தான் நகையை கட்டி வச்சுட்டு கொஞ்சம் நகையை போட்டுட்டு வராங்க அப்படிங்கிறது வந்து வேற ஒரு ராமாயணத்துல இருக்கிறதா பெரியார் சொல்லியிருப்பார். இந்த இந்த கதையிலையும் பாத்தீங்கன்னா சீதை வந்து வனவாசத்துல இருக்கும் பொழுது சூர்பனகை பாக்குறாங்க. அப்ப வந்து சீதை நகைகளோட இருக்காங்க, தங்க ஆபரணங்களோட இருக்காங்க. சூர்பனகை நீ எதுக்கு இந்த மாதிரி வாசனையே இல்லாத பொருளை தூக்கி சுமந்துகிட்டு இருக்க அப்படிங்கிறது. இதுல இவங்க வந்து திராவிட பெண், இவங்களுக்கு வந்து மனமில்லாத எதுவுமே அல்லது தங்கம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தங்கம் அல்லது ஒரு விலையான பொருட்களை ஒரு பெண் சுமந்து கொண்டிருப்பதுங்கிறது ஒரு அடிமைத்தனத்தின் சின்னமா கரெக்டா புரியுது சூர்பனகைக்கு. ஆனா சீதைக்கு வந்து அதையெல்லாம் போட்டுக்கிறதா பெருமையா நினைக்கிறாங்க. இன்றைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பொருந்தும். ஒரு பக்கம் வந்து பெண்கள் வந்து வரதட்சணை கொண்டு வரணும், நகையை போட்டுட்டு வரணும்னுவாங்க. இன்னொரு பக்கம் வந்து பெண்கள் நகையை போட்டுட்டு வந்தாலும் பெண்கள் தான் நகையை வந்து ஆசைப்படுறாங்க. இதுதான் அவங்களோட லைஃபே. அவங்க ரொம்ப மட்டமான இதோட இருக்காங்க. ஆண்களை வந்து நகை வாங்க படிக்க சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. இப்படி மாறி மாறிய ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் ஆண்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நகைகளை திறந்து ஒரு பெண் வந்து சாதாரணமா போறதையும் இவங்களால தாங்கிக்க முடியாது. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு நேரோ லைன் கொடுத்துருப்பாங்க ஒரு பெண்களுக்கு, இப்படிதான் நடக்கணும்னு. அந்த நேரோ லைன்ல ஒரு சின்ன டீவியேஷன் கூட இருக்கக்கூடாது. அந்த நேரோ லைன்லயே நிறைய லைன்ஸ் இருக்கும் நிறைய ஆண்களுக்கு. அந்த லைன் அந்த 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 பேசேஜ்குள்ள நிறைய லைன்ஸ் வச்சிருப்பாங்க. அதுல ஒரு சில ஆண்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், அதுக்கு ஒரு விமர்சனங்கள் வரலாம். எதை செஞ்சாலும் பெண்கள் எதை செஞ்சாலும் ஆண்களுக்கான விமர்சனத்துக்கு உட்பட்டே ஆக வேண்டியவர்களை தான் இருக்கிறோம். இதுல வந்து இது எல்லாத்தையும் துறந்தவளாக தன்னுடைய அழகை மட்டுமே ஒரு பொருளாக, தன்னுடைய உடல் வலிமையோ அல்லது உடல் வனப்போ அது மட்டுமே ஒரு அழகாக பாவிக்கிற தன்னுடைய இயற்கையை மட்டுமே அழகாக பாவிக்கிற ஒரு திராவிட பெண்ணாக சூர்பனகையும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது தான் எனக்கு இதனோட ஹைலைட்ஸ். மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க மீட் பண்ணிக்கிறது பேசுறது எல்லாத்தையும் வந்து காளி நிறையவே சொல்லுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இதோட என்னோட விஷயத்தை முடிச்சுக்கிறேன். நன்றி. காளி நீங்க தொடருங்கள். அப்புறம் மீரா நீங்க பேசுறீங்களா? அடுத்து ரெடி ஆயிடுங்க.
ரொம்ப மினிமம் சிவியரான தொண்டை வலின்றதுனால. 2வது சாப்டர் கேக்குது இல்லையா? நான் பேச கேக்குது கேக்குது காளி. கேட்கலையோ? கேக்குதா காளி? கேக்குது, நல்லா கேக்குது காளி. ஓகே ஓகே. 2வது சாப்டர்ல ஒரு பெரிய ஒரு கம்பேரிசன் வச்சிருந்தேன். மேபி எண்ட் ஆஃப் மை ஸ்பீச் அந்த கம்பேரிசனை நான் சொல்றேன். நாளைக்கு சாப்டர் வாசிக்கும் போது அதை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம படிக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் பேச வர்றது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் மட்டும்தான். சூர்பனகை அப்படின்னு சொன்னா நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது ஒரு குரூரமான ஒரு பெண். ஆக்சுவலி அந்த பேருக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியல. பட் மோஸ்ட்லி இந்த துரியோதனன் அப்படின்ற பேருக்கு ஏதோ ஒரு துஷ்டமான ஒரு அர்த்தம். அதாவது கதை மாந்தருடைய கேரக்டரை கதையின் போக்குல நிர்ணயிச்சுட்டு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றத நம்ம மனசுல முன்முடிவாவே நம்ம மனசுல புகுத்திடணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய பெயர்கள் வந்து அந்த மாதிரி வைக்கப்படும். சூர்பனகைன்றதுக்கு எனக்கு அர்த்தம் தெரியல. ஆனா சூர்பனகைன்னு சொன்ன உடனே நம்ம மனசுல வர்றது ஒரு குரூப். ஆக்சுவலா ராவண சகோதர சகோதரிகளுடைய பிறப்பு அப்படின்றது பாதி பிராமணர்களும் பாதி அசுர குலமும். குலம் சொல்றது திராவிட குலம் தான். இது வந்து சூர்பனகை வந்து அவளுடைய முன்னோர்கள் பெண்கள் எந்த பெண்ணையும் விட அழகியாக இருந்தவள் சூர்பனகை. ராமனே ராமனுடைய ஸ்டேட்மெண்டாவே அதை நம்ம கம்பராமாயணத்திலே பார்க்கலாம். இவ என்ன செவ்வரி ஓடிய நீளமான கருவிழிகள், கண்டிப்பா இவ வந்து லக்ஷ்மியா தான் இருக்கணும். லக்ஷ்மியின் அம்சம் இவ, என்ன ஒரு அழகு அப்படின்னு சொல்லிட்டு ராமனுடைய முதல் இம்ப்ரெஷன் சூர்பனகையை பத்தி அப்படித்தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவளுடைய இன்டென்ஷனை சொன்னதுக்கு அப்புறம் தம்ப யாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இதுல சொல்றது உண்மையிலே அண்ணாவினுடைய இதுல அது என்ன நீதி தேவனின் மயக்கம் அதுல வந்து சொல்லுவான், சீதைக்கு வந்து சுயமரம் வைக்கிறாங்க. அதுக்கு தசரதனுக்கு வந்து அழைப்புதல் இருக்காது. ஏன் அப்படின்னா இளம் பெண்களை விரும்பக்கூடிய கிழட்டு அரசன் அவனும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிட்டான்னா பொண்ணை கல்யாணம் பண்ணி தசரதனுக்கு வந்து அழைப்புதல் இருக்காது. காளி, உங்க வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது காளி. வேற இருக்குது, ரொம்ப பஞ்சாயத்தா இருக்குது. ஒரு நிமிஷம். ஓகே, கனெக்ட் பண்றீங்களா? இப்போ பரவாயில்லையா? இப்போ பரவாயில்ல, பெட்டர் காளி. இப்ப பரவாயில்ல இல்லையா? சோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, கேக்குது இல்லையா கோமதி? பெட்டரா கேக்குதுல்ல? எஸ். சீதையினுடைய சுயம்பரத்துக்கு தசரதனுக்கு வந்து அழைப்புதல் இருக்காது. ஏன் அப்படின்னா இளம் பெண்களை விரும்பக்கூடிய கிழட்டு அரசன் அவன் வந்து வின் பண்ணிட்டான்னா அவனுக்கு பொண்ணு கொடுக்க வேண்டியிருக்குமே அப்படின்னு பயந்துகிட்டு விஸ்வாமித்திரரை வந்து முதலில் ரொம்ப இது பண்ணிதான் ராமனை லக்ஷ்மணையும் வந்து அந்த இதுக்கு கூட்டிட்டு போவார். ஒரு யாகத்தை காப்பாத்துறதுக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அப்படியே சுயம்பரத்தை கூட்டிட்டு போயிட்டு வந்துருவாரு. இதுல எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னா, அவங்களுடைய இன வழக்கம் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை திருமணம் செய்து கொள்வதை எந்தவித தடையும் செய்யவில்லை. அவனுடைய குடும்ப வழக்கம் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை திருமணம் செய்வதில் எந்த தடையும் செய்யவில்லை. ராமன் ஒரு இளம் வயதினன், முதல்ல ஒரு திருமணம் செய்திருக்கான். இவன் என்ன பாலிசி என்ன கொள்கை வச்சிருந்தான் அப்படின்றதுக்கு இன்னொருத்தர் அறிய வழியே இல்லை. ஒரு காதல் மயக்கத்துல, முதல் காதல் மயக்கத்திலயோ இல்ல ஒரு
ஒரு ரிலேஷன்ஷிப்புடைய இனிஷியல் ஸ்டேஜ்லயோ அவன் வந்து இல்ல இதுதான் என்னுடைய உயிர் இருக்கு முறையான உறவு அப்படின்றதெல்லாம் சொல்லலாம். பட் அதுக்கு அடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் போதுதான் உண்மையிலேயே அவன் அதை ஃபாலோ பண்றானா இல்லையா அப்படின்றது தெரியும். அப்போ சூர்பனகை வந்து தன்னுடைய காதலை தெரிவித்த அந்த இதுல வந்து எந்தவித காதலை தெரிவித்ததுல எந்தவித ஒழுக்க குறைபாடோ முறைமை குறைபாடோ இனத்துக்கு எதிரானதாகவோ அவங்க குடும்ப ஒழுக்கத்துக்கு எதிரானதாகவோ இல்லை. அப்படி இருக்கும்போது அவளை ஆக்சுவலி இதுல நாகரிகம் கருதி காதுகளும் மூக்கும் மட்டும் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா முளைகளையுமே அறுத்திருப்பான். அதுதான் வால்மீகி ராமாயணம். முளைகளுமே அறுக்கப்பட்ட ஒரு சூழல்ல இந்த பெண் வந்து தன்னுடைய வாழ்க்கையை விபீஷணனுடைய ராவணன் இறந்ததுக்கு அப்புறம் விபீஷனுடைய ஆட்சிக்கு கீழ் இருக்க விரும்பாம அதுக்கப்புறம் அவ காட்டுக்குள்ள போறான். அந்த காட்டுல அந்த இதெல்லாம் தாண்டறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க பாத்திரம் அந்த கதாபாத்திரம் பேசுவதாக ஓல்கா அவர்கள் வடிவமைச்சிருக்காங்க. ராமனுடைய வனவாசமே எதனுடைய விளைவு அப்படின்னு சொன்னா இது வந்து இன்னும் சீத்தையும் சூர்பனகையும் பேசுற பேச்சுக்கு அப்புறம் வருவோம். முதல்ல ராமனுடைய அந்த வனவாசத்தினுடைய விளைவு எதன் விளைவு அப்படின்னா பெண்ணுக்கு சொத்து உரிமை கொடுக்காமல் வஞ்சிக்கப்பட்டதன் விளைவுதான். பெண் வந்து தனக்கு எந்த ஆண் தன் கைக்குள் இருப்பானோ தனக்கு அடங்குவானோ தன் சொல் பேச்சு கேட்பானோ அவனின் மூலமாக அந்த அதிகாரத்தை அடைய விளையும் அந்த செயல். கைகை இப்படி சொல்றா அப்படின்னு சொன்னோம்னா கௌசல்யா வந்து அதாவது ராமனுடைய பெற்ற தாயார் அவகிட்ட வந்து கௌசல்யா கிட்ட கைகை கிட்ட வந்து கௌசல்யா கிட்ட வந்து இவங்க மத்தவங்க வந்து தாசி இவங்க வேலைக்காரங்க சொல்லும் போது நீ என்ன உன்னுடைய சக்களத்தி அவளுடைய மகனுக்கு பட்டம் சுட்டி உன்னுடைய சக்களத்தி சர்வாதிகாரி ஆயிடுவா, நீ அவளுக்கு தாசியா வாழ போறியா அப்படின்னு சொல்லும் போது கௌசல்யா சொல்லுவா, கணவனின் மூலமாகத்தான் எனக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கல, பட்டத்து மகிழ்ச்சியின் பேருக்கு நான் இருக்கேன், ஆனா எல்லாமாகவும் இருக்கிறது கைகேயி. அட்லீஸ்ட் என்னுடைய மகனின் மூலமாவது எனக்கு என்னுடைய இழந்த முக்கியத்துவத்தை யார் அதிகாரத்துல இருக்காங்களோ அவர்களுக்கு ஆதரவானவர், அவரின் ஆதரவுக்கு பார்ப்பட்டவர் அப்படின்ற நிலையை என்னுடைய மகனின் மூலமாவது கணவனின் மூலமாக அடையல, மகனின் மூலமாவது அடையலான்றது என்னுடைய நினைவாக இருந்தது. இப்ப அதுலயும் குறை வந்துரும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வருத்தப்படுற இதெல்லாம் கூட உண்டு. இதுல வந்து 2 பேரும் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். சூர்பனகைக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு, சீதாவுக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டான்னு தெரியாது. ஏன் அப்படின்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் சொல்றது இயல்பு தானே. இல்ல தே ஆர் மென்ட் டு பி டுகெதர், தே ஆர் மென்ட் டு கெட் மேரீட். போன ஜென்மத்துல இந்த மாதிரி ஒருத்தருடைய திருமணம் நடக்கும்போது அந்த திருமணத்தினுடைய வாழ்த்துறையாக ஒருத்தர் இந்த சாவு வீட்டுல நீங்க இந்த பழக்கத்தை கேட்டிருப்பீங்க. இறந்த பின்னாடி அவர் இந்திரனா இருந்தாரு, அவர் வந்து இத்தனை 1000 நிலம் அவருக்கு சொந்தமாக இருந்தது, அவர் ஒரு பெரும் வள்ளலாக இருந்தாரு, அவர் வந்து எச்சக்கையில காக்கா ஒட்டி இருக்க மாட்டாரு. பட் அவர் இறந்த உடனே அவரை பத்தி பாடுறதுக்காகவே மாரடிக்கிற கூலிக்கு மாரடிக்கிற ஒரு பழக்கம் இருக்கும். அவங்க இதெல்லாம் சொல்லி மாரடிப்பாங்க. அவர் அப்படி இருந்தாரு இப்படி இருந்தாரு, அப்படி ஒரு வள்ளல், அவரு இத்தனை ஏழைங்களுக்கு நல்லது பண்ணாரு அப்படின்றது அவர் இது இல்லாட்டிய கூட சொல்றது. அதே மாதிரி அப்போ ஒரு திருமணத்தினுடைய வாழ்த்துக்கு நல்லா யோசிப்பாங்க. நல்லா இப்ப கூட ஒரு ஆளுகின்ற ஒரு தலைவர் மேடையில் இருக்கும்போது எந்த நாகரிகமும் இப்போ நம்ம பாக்குற டே கிரிஞ்சு அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லாம மட்டும் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கான வாழ்த்துப்பாக்களை இவங்க பாடுவாங்க. நீங்க இந்திரரு, நீங்க சந்திரரு, நீங்க போன பிறவியில நீங்க தான் யாரு அவரு, இந்த பிறவியில நீங்க இதுவா பிறந்திருக்கிறீங்க. இது எல்லாமே வந்து அடுத்து எப்போ இதை கேட்போமோ அப்படின்ற பயம் கூட எனக்கு இருக்கு. யாரோ ஒரு தலைவருக்கு 2 பிறந்த நாள் நினைக்கிறேன். முதல்ல ஒரு பிறந்த நாள் இயல்பா ஏதோ போற போக்குல உண்மையை சொல்லிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம்
ஒரு நாடு போற்றும் ஒரு தலைவர் கூட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக இன்னொரு பிறந்த நாளை கூட பொய்யா கூட சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்றது கூட என்னுடைய இந்த மாதிரியான ஒரு அனுமானம் தான். அடுத்து அவர் இவரையும் கம்பேர் பண்றதை விட்டுட்டு அவருடைய மறுபிறவி இவங்கதான் அப்படின்னு ஒரு சாமியார் சொல்லுவாரா? சொன்னா அதையும் இங்க இருக்கிறவங்க ஒரு சாரார் நம்புறதுக்கு தயாரா இருக்காங்களா இல்லையா? அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரியான எந்த விதமான இதுவும் இல்லாத கட்டுப்பாடுகளும் கிரிஞ்சும் சிரிப்பாயலே அப்படின்ற உணர்வும் இல்லாத காலகட்டத்துல ஒரு 2 பேருக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுவாங்க? அவங்களுடைய கல்யாணத்துக்கு வாழ்த்து, நல்ல பாடலுக்கு பரிசு அப்படின்னு சொல்லும்போது, நல்ல கற்பனைக்கு பரிசுன்னு சொல்லும்போது எதையெல்லாம் சொல்லி அந்த கற்பனையை அவங்க சொல்ல முடியும்? போன பிறவியில இவங்க 2 பேரும் இப்படி இருந்தாங்க, இப்படி ஒரு காதல் பறவைகளாக வாழ்ந்தாங்க. அடுத்த பிறவியில அவங்க 2 பேரும் இப்படி இருந்தாங்க, இப்படி ஒரு காதல் பறவைகளாக, காதல் விலங்குகளாக வாழ்ந்தாங்க. இப்படி ஒரு கதை உருட்டலாம் இல்லையா? என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சாரி ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு நினைக்கிறேன். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா சீதாவுக்குன்னு தெரியாதுன்னு சொல்றேன். அது உறுதி இல்லைன்னு சொல்றேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 1000 உருட்டி இருக்கலாம்னு சொல்றேன். லவ் அட் ஃபர்ஸ்ட் அப்படியே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ஆயிருது. சரி, சிவதனுசை வேற யாராவது எடுத்திருந்தாங்க அப்படின்னா அப்போ சீதா தேவி லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ன்றதுனால ராவண கல்யாணம் பண்ணிருப்பாங்களா, இல்ல அக்ரிமெண்ட் படி சிவதனுசை எடுக்கிற ஒரு கல்யாணம் பண்ணிருப்பாங்களா? இல்லையா? ஆனா இதுதாங்க டெஸ்டினி, அதனால இது இப்படித்தான் நடக்கும்லாம் சொல்ல முடியாது. ஓகே, யோசிக்கணும்ல, கரெக்டா யோசிக்கணும்ல. இப்ப இந்த பூமாதேவி பொழந்த உடனே உள்ள போயிட்டாங்கன்னு சொல்றத அன்னைக்கு இருக்கவங்க நம்பிருக்கலாம், இன்னைக்கு நம்ப முடியாது இல்லையா? அறிவியை பயன்படுத்தி நம்ம கேள்விகள் கேட்போம் இல்லையா? சோ அதுதான் நான் சொல்ல வரேன். சோ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் தெரியாது, பட் சூர்பனகைக்கு அது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ராமன் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மெட்டீரியலா கூட இருந்திருக்கலாம். ஐ டோன்ட் டினை இட். ஒரு அரசகுமாரன் ஒரு நல்ல ஆண்மை மிகுந்த ஒரு உருவத்தினனாக இருந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுக்கான தகுதியுள்ள ஒரு ஆளுமையாக இருந்திருக்கலாம். ஆனா அந்த 2 பெண்களுக்கும் அவர் கூட அசோசியேட் ஆன அன்பை தனது அன்பை ஒருத்தருக்கு காணிக்கையாக கொடுத்த பெண்கள் அதற்கு விளைவாக என்ன கதியை பெற்றார்கள் அப்படின்னு சொல்றது ரொம்ப முக்கியம். அதுதான் ஒருத்தருடைய அன்றைக்கு ஒருத்தருடைய அளவுகோல் வீரமாகவும் ஆளுமையாகவும் ஆட்சியாகவும் அரசனாகவும் எத்தனை பேரை கொன்னான்றதும் அவனுடைய உடம்புல இருந்த விழுப்புண்ணுமா இருக்கலாம். பட் இன்றைய காலகட்டத்துல அளவுகோல்ல ஒரு கதை எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னா அந்த கதை மாந்தராக இவரு இப்படிலாம் ஒரு மேட்ரு பண்றதுக்கு இப்படிலாம் ஒரு கேடான விஷயங்கள் பண்றதுக்கு காரணமாக எதையாவது கம்பி கட்டி ஆகணும். யோசிச்சு பாருங்க, வால்மீகி ராமாயணம் காலகட்டத்துல கம்பிகள் நிறைய தேவைப்படல. கம்பர் இருந்த டைம்ல கொஞ்சம் பூச்சு வேலைகள், ராமனுடைய மொத்த இதுவும் வெளிப்படாம பூச்சி வேலைகள் தேவைப்பட்டது. இப்போ அப்படியே தெலுங்குல ராமாயணம்னு ஒண்ணு வந்தது இல்லையா? அந்த ராமாயணத்தை பார்த்தோம். யாரு இவரு, அவர் யாருப்பா, ஒரு பாலையா தானே, பாலகிருஷ்ணா ஹீரோவாகவும் நயன்தாரா ஹீரோயினாவும் நடிச்சிருப்பாங்க. அதோடைய தமிழ் வருஷன் கூட அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் பாருங்களேன், எந்தெந்த விஷயங்கள்லாம் நமக்கு இந்த மாறுபாடு, கருத்து வேறுபாடு இருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாம் கம்பி கட்டுறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் அப்படின்னா நம்ம இந்த சமூகம் உருவாக்கி இருக்கிற ஒரு ஆணின் இலக்கணமாக அப்ப என்ன இருந்ததோ அதை விட்டு விலகி தனி மனித உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற, அடுத்தவர்களுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பர்சனாலிட்டிஸா மாறுறத நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கும்போது இன்னும் ஒரு 500 வருஷம் கழிச்சு ராமாயணம் பிழைத்து கிடந்தாலும் வேற விதமான கம்பி கட்டுதல்கள், வேற லெவல்ல கம்பி கட்டுதல்கள் தேவைப்படும். அப்போ பழசை எடுத்துட்டு அப்போ அப்படி இருந்துச்சுப்பா அப்படின்னா, ஐயோ அவங்க மனசுல என்ன ஓடுது நினைக்க, ஐயோ பழசை விட்டு தொலைய மாட்டேன்றாங்களே, எப்ப பார்த்தாலும் பழச
தூக்கிட்டு வந்துடுறாங்க இல்லையா, இந்த மனு தர்மத்தை தூக்கிட்டு போகும்போது டென்ஷன் ஆகுறாங்க இல்லையா, அது மாதிரி பழசை விட மாட்டேன்றாங்களே, புது ராமாயணத்தை ஏத்துக்கங்கடா, பழசை விட்டுருங்க அப்படின்ற ஒரு மனநிலையில தான் அவங்க அதை டிஃபெண்ட் பண்றாங்க. ஸோ இதுதான் அப்போ தீர ஆராய்ந்து பழகி பார்த்து திருமணம் நடந்திருந்தது அப்படின்னு சொன்னா இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து செல்லபிள் கமாடிட்டியா அல்லது கன்சியூமபிள் கமாடிட்டியா அல்லது ஒரு உறவுக்குள் நுழையத்தக்க ஆளுமையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் எந்த பெண்ணாக இருந்தாலும் முடிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அந்த உறவு கொள்ளத்தக்க ஆளுமை கிடையாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரத்தக்க ஆளுமை விவரணைகள் தான் நமக்கு இலக்கியத்துல இந்த இந்த இதிகாசங்கள்ல கிடைக்குது. அடுத்து நாளைக்கான ஒரு சின்ன முன்னோட்டம் மட்டும். நாளைக்கான இது கிடையாது, நாளைக்கான ஆஸ்பெக்ட் ஆக்சுவலி வேற 2 பர்சனாலிட்டி பேசுறாங்க. சீதாவும் அகல்யாவும் பேசுறாங்க, அகலிகையும் பேசுறாங்க. பட் இது ஒரு சீதை அகலிகை அப்படின்ற பெயர்கள்லாம் வந்து ஒரு பெரிய குறியீடாவா நான் பாக்குறேன். சீத்தை அப்படின்னா கலப்பையால் உழுவதனால் ஏற்படும் விளைவு அப்படின்னு அர்த்தம். விவசாய நிலம் அப்படின்னு அர்த்தம் சீத்தை அப்படின்னா. கலப்பையால் நுனியினால ஏற்படுற வரி வரியா கலப்பையில உழும்போது வரியா விழுகும் இல்லையா, அந்த வரி அப்படின்னு அர்த்தம். ராமாயணம் எழுதப்பட்ட காலத்திற்கு முன்பு ரிக்வேத காலத்திலிருந்து இந்த சீதை அப்படின்ற ஒரு தெய்வம் வழிபடப்படுகிறது. அந்த சீதை வந்து இந்திரனின் மனைவியாக, இந்திரனின் காதலியாக நிறைய உருவகப்பட்டிருக்க. யார் இங்க வந்து பூட்ட ஆட்ட வேண்டாம், ரிக்வேதத்திலையும் யஜுர் வேதத்திலையும் இது இருக்கு. நான் ஸ்லோகம் வாரியா சொல்லுவேன் தேவைப்பட்டா. ஓகே, சோ இந்திரனுடைய மனைவியாக சீதை இருக்கா. உழப்பட்ட நிலம், அதாவது எந்த நிலம் வந்து அரசனுக்கு விவசாயம் செய்யப்பட்டு அந்த நிலத்துக்கு டாக்ஸாக தானியம் அரசனுக்கு போய் சேருதோ அந்த நிலத்திற்கு பேரு சீதா நிலம். இந்த சீதா நிலங்கள் வந்து அதனுடைய எக்ஸ்டென்ஷன். அப்போ காடு தான் நிறைய இருந்தது. அப்போ இந்த சீதா நிலத்தினுடைய விஸ்தீரணம் அதிகப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மன்னரும் கவலைப்பட்டதை அந்த நிறைய ஒர்க்ஸ்ல பார்க்கலாம். அந்த இயர்லி வேதிக் அண்ட் லேட்டர் வேதிக் பீரியடுடைய ஒர்க்ஸ்ல வந்து பார்க்கலாம். அடுத்தது இன்ஃபேக்ட் இதுல கூட ஒரு விதமான ஒரு யஜுர் வேதத்துல யாகசாலையை வடிவமைக்கிறதுக்கு ஒரு சில மந்திரங்கள் சொல்லி கலப்பையினால 4 கோடுகள் போடப்பட்டு சீதையை வழிபடுற விஷயம் கூட யஜுர் வேதத்துல இருக்கு. பிராமணாஸ்ல ஒரு விதமான பூஜை. எப்போ வந்து இந்த சீதாவும் வில் கொண்ட இளைஞனும் எப்போ முதல்ல சம்மந்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பிராமணாஸ்ல யஜுர்வேதத்துல எக்ஸ்பிளைன் பண்ற பிராமணாஸ்ல ஒரு விதமான வழிபாட்டு முறை இருக்கு. அது நான் பேசுறது கேக்குது இல்ல கோமதி? யாராவது சொல்லுங்களேன் எஸ்ன்னு. கேக்குது காளி, நல்லாவே கேக்குது. ஓகே, அதுல ஒரு வழிபாட்டு முறை இருக்கு. அது என்ன அப்படின்னா, முதல் மழை, ஒரு சீசன்ல முதல் மழை பெய்ததும் இந்த கலப்பையினால கோடு போட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு யாகம் வளர்த்து சீதையை அழைக்கிற ஒரு பூஜை ஒன்று பண்றாங்க. இந்த பூஜை பண்ணும்போது ஒரு இளைஞன் வில்லாளி வில்லை எடுத்துக்கொண்டு தெற்கு திசை காட்டி வில்லை ஏற்றியவாறு நாணை ஏற்றி தயாராக இருப்பான். ஏன் அப்படின்னா, இப்ப மாதிரி விளைநிலங்கள்லாம் அருகில் இருக்காது. காடுகளுக்கு நடுவுல விளைநிலங்களாக காடுகளை திருத்தி விளைநிலங்கள் உருவாக்கி வச்சிருப்பாங்க. அப்போ அவங்க நார்த்ல இருந்து அப்படியே கீழே சவுத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அதனாலதான் தெற்கு திசையை நோக்கி, ஸோ வடக்குல எப்படியும் அவங்களுடைய காடுடைய டென்சிட்டி கம்மி, கீழே தான் தெற்குல தான் ஜாஸ்தி. கங்கை சமவெளி ஞாபகம் வச்சுக்கோங்க.
அப்ப தெற்கு நோக்கி வில்லை ஏந்தியவாறு, விலங்குகள் எதுவும் வந்தா அதை கொல்வதற்கு தயாராக வில்லை ஏந்தியவாறு இருப்பான். இந்த சீதையினுடைய வழிபாடும் இந்த வில்லை கொண்ட இளைஞனும் வந்து கனெக்ட் ஆகுறது முதலாக இந்த ஒரு இதுதான். இப்போ அகல்யாக்கு வரேன். இந்திரன் அகல்யாவின் காதலன் என்று அழைக்கப்படுகிறான். இந்த ஒரு கதை கௌதம முனிவர் வந்து திருப்பி வந்து அந்த கௌதமரை வெளியில அனுப்பிச்சிட்டு இவர் அகலிகை கூட இருந்துட்டு இருக்கும்போது கௌதமர் திருப்பி வந்து பிடிச்சிடுறாரு. அப்புறம் இந்திரனை சபிச்சிடறாரு, அகலிகையும் சபிச்சிடறாரு. ஓகே, இந்த கதையை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். அலை அப்படின்னாலும் கலப்பை தான். ஹல்யை அப்படின்னா கலப்பையால் உழுத பூமின்னு அர்த்தம். அகல்யை அப்படின்னா கலப்பையினால் உழாத பூமின்னு அர்த்தம். கன்னி நிலம்னு அர்த்தம் அவங்களுடைய வார்த்தைகள்ல. அல்லது கலப்பையினால் உழ முடியாத நிலம்னு அர்த்தம். கலப்பையினால் உழ முடியாத நிலம், பாறை, அனைவரின் புறக்கணிப்புக்கு பின் பாறையாக இறுகி கிடந்த நிலம். ராமன் கால் பட்டவுடன் உயிர் வந்தது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு விவசாய நிலம் தரிசாக விடப்பட்ட நிலம் ராமன் வந்ததுக்கு அப்புறம் அது பயன்பாட்டுக்கு வந்தது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ சீதையும் ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்ட ஆளு, அகல்யையும் ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்ட ஆளு. ஏதோ ராமாயணத்துல வந்து ஒரு நிறைய கோட் வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. விவசாயத்தை வந்து யார் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்திரன் யாரு அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி இந்திரன் தான் பலசா இது ரிக்வேதத்துல. இந்திரன் யாரு அப்படின்னு சொன்னா, அவர் தான் மழைக்கான கடவுள்னு பின்னாடி சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி அவரு ஸ்லேயர் ஆஃப் ஃபோர்ட்ஸ், ஸ்லேயர் ஆஃப் டேம்ஸ். டேம் அதுக்கு முன்னாடி இருந்த ஆதிக்குடிகள் வேளாண்மைக்காக அணை கட்டி வைத்து நீரை பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது அதை டேமா அந்த இது எப்படி இயற்கையான ஒரு நீரை எப்படி நீங்க டேமா கட்டி வைக்கலாம், இது இயற்கைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்து ஆர்கானிக் மேனா இருந்திருக்காரு இந்திரன். ஸோ அந்த டேம்ஸை உடைச்ச பாம்பு வந்து சுத்தி உலகத்துல இருக்க அத்தனை தண்ணியையும் தனக்குள்ள வச்சுக்கிச்சு. பாம்பு வந்து தன்னுடைய வஜ்ராயத்தால உடைச்சி அப்புறம் அந்த தண்ணியை ரிலீஸ் பண்ணாரு. இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு இதுல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டேம்ஸ் எல்லாம் உடைக்காம இருக்கிறதுக்காக இந்திரனுக்கு லஞ்சம் கொடுத்து, அதாவது இப்ப சிவாஜிக்கு எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, மராட்டிய மன்னர் சிவாஜிக்கு கொள்ளையடிக்காம இருக்கிறதுக்கு ஒவ்வொரு வில்லேஜும் டாக்ஸ் கட்டினாங்க இல்லையா, அது மாதிரி இதை உடைக்காம இருக்கிறதுக்கு இந்திரனுக்கு வந்து இது கொடுத்துருக்குறாங்க, பரிசுகள் ஆஃபரிங்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து அதனால அவர் மலைக்கடவுள் அதுக்கப்புறம் பின்னாடி அவர் ஆயிட்டாரு. இப்போ 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 இதெல்லாம் பாருங்க, இவங்களெல்லாம் யாரு? இப்போ ராமாயணத்துல வர்ற கதை மாந்தர்கள்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்க்கடல்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே. லக்ஷ்மி, காமதேனு, அமிர்தம், ஐராவதம் இதெல்லாம் பார்க்கடல்ல இருந்து வந்தது. இதை இது பண்ற வசிஷ்டர் ஒரு பசு வச்சிருப்பாரு. அந்த பசுவை கொண்டு போறதுக்காக விஸ்வாமித்திரர் சண்டை போடுவாரு. அது விஸ்வாமித்திரர் ராஜாவா இருப்பாரு. அப்புறம் அவர் சண்டை போடுவாரு. அந்த பசுவே அத்தனை வீரர்களை அனுப்பி தன்னை பாதுகாத்து கொள்ளும். இவங்க எல்லாமே பசு விரும்பிகளாக இருப்பாங்க. இந்த ராமாயணத்தினுடைய கதை மாந்தர்கள் ஆண்கள் அத்தனை பேருமே பசு விரும்பிகளா இருப்பாங்க. பெண்கள் அத்தனை பேருக்கும் ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு இது இருக்கிறது மாதிரி தெரியும். ஒரு விவசாயத்தை கேப்சர் பண்ணாங்களா, அந்த மாதிரியான குறியீடுகளை ராமாயணத்துல பாக்குறது. ஒரு வித அப்போ விவசாயத்துல என்ன நிலை இருந்தது அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய கோட், அந்த மறைப்பொருள் நிறைய அதுல இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு வாசிக்கும் போது, நாளைக்கு சீதைக்கும் அகலிகைக்கும் நடுவுல நம்ம பேசுற டைலாக்ஸை பார்க்கும்போது அவங்களுடைய பர்சனாலிட்டிஸை மச்சு மியூட்மா அவங்களுடைய பர்சனாலிட்டிஸை நம்ம வந்து பார்க்கும்போது இந்த விஷயத்தையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம கேட்கலாம்.
அண்ட் இன்னும் பியாண்ட் தட் அவங்க கற்புன்ற விஷயத்தையும் நிறைய பேசுவாங்க. ஸோ நாளைக்கு செஷனுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நன்றி மக்களே. இடையில டிஸ்டர்பன்ஸ் ஆச்சா காளி? நான் மியூட்ல தான் இருந்தேன் த்ரூ அவுட். ஆனா சத்தம் கேட்டது, எனக்கு மியூட்ல இல்லாத மாதிரி இருக்கு. எனக்கும் கொஞ்ச நேரம் கேக்குதா? கேக்குதுங்க கொஞ்சம். ஹலோ, கேக்குது. கேக்குதுமா, கேக்குது. ஓகே ஓகே. காளி வந்து நிறைய விஷயங்கள் பேசுவாங்கன்னு சொன்னல, கரெக்டா ஆயிடுச்சு பாருங்க. அவங்களுக்கு வந்து ராமாயணத்துல அவ்வளோ ஒரு பரிச்சயம் அல்லது அவ்வளோ ஒரு ஞானம். எவ்வளோ இது பேரை வச்சு சீதை அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம், அதுக்கு கலப்பை, இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. கலப்பை அதுல இருந்து, ஆனா இதுல வருது, அந்த ஒரு வரி வருது, கலப்பையால் உழுத மண்ணும் கலப்பை உழ முடியாத மண்ணும் அப்படிங்கிற நிலமும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. அதுக்கான அர்த்தமா அதுக்கான அர்த்தம் இன்னும் நாளைக்கு எலாபரேட்டா சொல்றேன். ஏன் அகலிகை வந்து கலப்பையினால் உழ முடியாத அப்படின்றத வந்து இவங்க ஏன் அப்படி இன்டர்பிரட் பண்ணாங்க அப்படின்றது. ஓகே, நான் நீங்க சொல்லும்போது கொஞ்சம் கெஸ் பண்ணிட்டேன். காலையில நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அதை, உங்களோட ஏரியா. ஓகே, அடுத்து யார் பேசுறீங்க? மடோனா, மீரா, நளி, மச்சு, யார் ரெடியா இருக்கீங்க உங்களோட கருத்துக்கள் சொல்றதுக்கு? இந்த அளவுக்கு காளி அளவுக்கு புராண கதைகள்ல ரொம்ப இதெல்லாம் இல்ல. இருந்தாலும் எனக்கு நான் as a வெரி ரா ரீடர், எனக்கு வந்து அந்த சூர்பனகையோட அந்த இது வந்து எப்படி தோணுச்சுன்னு, கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங், ஓகே. இப்பவும் வந்து தனக்கு அடிமையாவோ தன்னை காதலிக்கையோ இல்லையோ அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரி ஆசிட் ஊத்துறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? அததான் இதோட கனெக்ட் பண்ணேன் ஆக்சுவலி. மேபி ஐம் ராங். ஓகே, ஒரு விதத்துல கரெக்ட் தான். இல்லையா? ஆமா, ஒரு விதத்துல கரெக்ட் தான். இப்போ ஆமா, அது பெண்கள், ஒரு ஆண் விரும்பிட்டா கண்டிப்பா பெண்ணும் விரும்பி ஆகணும். ஒரு பெண் விரும்பினா ஒரு ஆணை விரும்புறதுக்கான எந்த ரைட்டும் கிடையாது. அப்படி பெண் விருப்பறத வந்து ஓப்பனா சொன்னா பெண்ணுக்கான தண்டனையா இந்த இதுதான் ரெண்டுமே. அதாவது பெண் வந்து எந்த சேயும் இருக்கக்கூடாது, அவங்க எதுவுமே சொல்லக்கூடாது. விரும்பினா எஸ் சொல்லணும், ஆண் விரும்பலன்னா சைலண்டா போயிடணும். அவங்க வந்து பெண்ணா வந்து விரும்புற சொல்லக்கூடாது. ரெண்டு விதத்திலயுமே இது இருக்குது. கரெக்ட் தான் நீங்க சொன்னது. இல்ல, எந்த ஒரு இதுவுமே இல்ல. எனக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கறது ஒரு பெண்ணால சொல்ல முடியாது. அப்படியே சொல்லிட்டானா அது எதிர் சைட்ல அது கரெக்டா போச்சுன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா நான் உன்னோட அழக சிதைப்பேன், அதை சிதைப்பேன், இதை சிதைப்பேன் அப்படின்னு ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு தோணுச்சு. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஆஹ் சீதையை பார்த்தா ரொம்ப பாவமா இருந்தது ஆக்சுவலி. சூர்பனகை வந்து ஒரு வின்னிங் ஸ்டேட்ல வந்தது மாதிரி இருந்தது. சீதை வந்து அந்த சோசியல் நார்முக்குள்ளேயே இருந்து தேவையில்லாம இதாயிட்டாங்க அப்படின்னு. 99% of the women right now are like that. அந்த சோசியல் நாமுக்குள்ள பயந்து கொண்டே இருக்கிறதுனாலதான் வந்து they couldn't கம் அப் அப்படிங்கிறது மாதிரி. அந்த சூர்பனகை கேட்கிற கேள்வி ஒவ்வொன்றும் அப்படியே நங்கு நங்குன்னு மண்டையில கொட்டின மாதிரி இருந்தது. குழந்தைங்களை வளர்க்கறது மட்டும்தானா உனக்கு? ராமராஜ்யத்தை பட்டத்து ராணின்னு சொல்ற, ஆனா அந்த ராஜ்யத்துல நீ வாழ்ந்ததே இல்லையே, அந்த மாதிரி எல்லாம். சோ அதெல்லாம் கேட்கும்போது வந்து ஹவு ட்ரூ இட் இஸ் நவ் ஆல்சோ அப்படிங்கிறது. அது இது கற்பனையா இருந்தா கூட சீதையா இருந்தா அப்படிதான் நினைச்சுப்பா போல அந்த டைம்ல. ஆனா புராணத்துக்கு அஞ்சி நாட்டு நடப்புக்கு அஞ்சி இந்த கேள்விகள் எல்லாம் தனக்குள்ளேயே புதைச்சு வச்சிருப்பா அப்படிங்கிறது மாதிரிதான் தோணுச்சு இது படிக்கும்போது. அண்ட் ஐ எம் டூ எக்ஸைட்டட் ஃபார் த அகல்யா ஸ்டோரி டுமாரோ. அகல்யா ஸ்டோரி இதோட பவர்ஃபுல்லா இருக்கும் மச்சும். அது கண்டிப்பா. மடோனா, நீங்க பேசுறீங்களா? மீரா, நீங்க பேச முடியுமா? மீரா, கண்டிப்பா. ஓகே, மடோனா பேசுறேன். ஓகே 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 நன்றி மக்களே. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நாளா மிஸ் பண்ணேன் ஸ்பேஸ் இல்லாம.
எதுக்குள்ள போறது என்ன எதுன்னே தெரியல. நீங்க திரும்பி எல்லாம் போட்டிருக்கீங்க. உடல்நிலை சரியில்லைன்னா கூட. தேங்க்யூ தேங்க்யூ. ஆக்சுவலா இது இது சூர்பனகை உடைய இந்த படலம் இருக்கு இல்லையா, இந்த ஆரண்ய காண்டத்துல வர்றது, இதுல நிறைய இருக்கு. அவங்க சூர்பனகை சந்தித்த அந்த அந்த கொடுமைகள் அப்படிங்கிறது பார்வையில பார்க்கும் பொழுது, பெயர் காரணம் பத்தி நீங்க பேசிட்டு இருந்தீங்க. சூர்பனகைக்கு இவங்க கொடுக்குற விளக்கம் காமவல்லின்னு ஒரு பெயர் காரணம்னு சொல்றாங்க. அது அப்படிதான். நம்ம வில்லனா சித்தரிக்கப்படுற அவங்களுக்கு அதுக்கு தகுந்தாப்புல ஒரு பெயர் காரணம் கொடுக்கறது இயல்பு தானே. ராவணனுமே நிறைய பெயர் காரணங்கள் உண்டு. இருந்தாலும் நிறத்தை வைத்துதான் ராவண்ணன், இரவை போன்று கருமையான நிறமுடையவன் ராவண்ணன் அப்படின்னு. அதனால சூர்பனகைக்கு ஒரு 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 பெயர் காரணம் காமவல்லின்னு ஒண்ணு உண்டு. இதே ராமாயணத்தினுடைய இன்னொரு நம்மளுடைய திராவிட வெர்ஷன், அது உண்மை, அந்த ஒரு கதையில நம்ம பார்த்தோம்னா சூர்பனகைக்கு ஏற்கனவே மனமாகி கைம்பெண் தான் அவங்களுக்கு வித்யுத் சிகுவன் அப்படின்னு ஒரு கணவர் போர்ல இறந்திருப்பாரு. ஒரு கைம்பெண்ணா தான் சூர்பனகை இருப்பாங்க. அவங்க வனத்துல முதல் ராவனை பார்த்த போது இந்த கதையில இப்ப நம்ம படிச்ச செஷன் மாதிரி பார்த்த உடனே அவங்களுக்கு இந்த காதல் வந்துரும். ரொம்ப அந்த அழகுலையும் அவங்க வியப்படைந்து அவங்க போய் டைரக்டாவே கேட்டுருவாங்க. அப்படியே ராமன் கிட்ட எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு பேசிடுவார். அப்போ இவரும் கூட சூர்பனகை கிட்ட ஒரு கான்வர்சேஷன் தான் இனிஷியேட் பண்ணுவாரு. நீ நீயும் ரொம்ப அழகா இருக்க, இவர் பதில் காம்ப்ளிமெண்ட், நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு பேசும்பொழுது, நீ என்ன இனத்து பெண் அப்படிங்கும் போதுதான், இல்ல நீ ஒரு அந்தனருடைய பெண்ணா இருக்கிற, நான் ஒரு அரசகுலம், ஸோ நம்ம 2 பேருக்குள்ள இது செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு இது வரும் பொழுது இவங்க சொல்லுவாங்க, இல்லை என்னுடைய தாய் வழி சமூகம் என்னுடைய அரச குலத்தை சேர்ந்ததுதான், நம்ம இது திருமணம் சாத்தியப்படும், நம்ம அப்படி இல்லைன்னா கூட கந்தர்வ மனம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பேசும் பொழுதுதான் இந்த கான்வர்சேஷன் இவ்வளவு தூரம் நடந்துக்கு பின்னுக்கு சீதா குடியிலிருந்து வெளியில யார் அது அப்படின்னு கேட்கும் போதுதான் சூர்பனகை சொல்லுவாங்க, இந்த யார் இந்த அறைக்கு இடையில டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அவங்கள போக சொல்லுங்க அப்படிங்கும் போதுதான் ராமனுக்கு கோவமே வரும். அந்த பாயிண்ட் வரைக்கும் ஆக்சுவலா இவர் கான்வர்சேஷன் தான் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதாவது இவர் வந்தோடனே என்ன கேட்டிருக்கணும், நான் அழகா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே உள்ள மனைவி இருக்காப்பா, அவர் பேர் சீதா, குட் பை, தேங்க்யூ பை எல்லாம் கை கொடுத்துருக்கணும். இவரு அதை செய்யல. இவரு இங்க இவருக்கு இந்த காதல்ல மயங்குறத விரும்பி தொடர்ந்துதான் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. பின்பு சீதா வந்த பின்னுக்கு தான் சூர்பனகைய இல்ல இங்கிருந்து நீ கிளம்பி போன்னு சொல்ற மாதிரி வரும். அவங்க இதுல 2 விஷயம். ஒண்ணு ஒரு கைம்பெண்ணா இருக்கிறவங்க ஒரு காதலை இன்னொரு தடவை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாதுங்கிறது டைரக்டா சீதா கூட கான்ட்ரடியா வைக்கிறது தான் இவங்களுடைய வேலை. அப்போ அவங்க கட்டுக்கரசியா இருக்காங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு ஆடவனை மட்டுமே நேசிக்கிறாங்க. அதுக்கு நேர ஆப்போசிட்டா காயின் பண்ணணும்னா இவங்க ஒரு விதவையா இருக்கிறாங்க, அப்ரோச் பண்றாங்கிறது ஒண்ணு. 2வது இவங்க நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் வெயிட் பண்ண வேணாம், நம்ம கந்தர்வ மனம் தெரிஞ்சுக்கலாம், ஒரு மெய்யுணர் புணர்ச்சின்னு ஒரு கோட்பாடு இருக்கு. அதுலன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம பிடிச்சிருக்கு அப்படின்னாலே நம்ம நம்ம உடல் சார்ந்து நம்மளுடைய காதலை வெளிப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது அதனுடைய 2வது விருப்பம் இல்லையா. அதுவும் எக்ஸாக்டா ஆப்போசிட்டா காயின் பண்றதுக்கு. ஏன்னா இங்க திருமணம்னு ஒண்ணு நிகழணும், நிகழ்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த உறவு வைத்தாதான் அது ஒரு புனிதத்தன்மைன்னு ஒரு கோட்பாடுக்கு நேர் எதிரா அதுக்கு முன்னாடியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் எதுக்கு, நம்ம பாட்டுக்கு கந்தர்வ மனம் புரிஞ்சுக்கலாம், நம்ம 2 பேரும் இணையறது யாராலையும் தடுக்க முடியாதுங்கிற அந்த ஒரு பார்வை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு நேர் ஆப்போசிட்டா வைக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம்தான் இது. பேசிட்டு கேக்குதா? எனக்கு கேட்கல.
கேக்குது மாம்சு, கேக்குது கேக்குது. கேக்குது ஓ, கேக்குது. கேக்குது நினைக்கிறேங்க மற்றவங்களுக்கு. கோமதி ma'am. கேக்குது. ம், ஆமா. இது இந்த இதை வந்து கம்பருடைய இதுலயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. அவருடைய செய்யுள்ளே வந்து இந்த கொடுப்போர் இன்றியும் கரணம் ஒன்றே புணர்ந்துடன் போகிய காலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கரணம் தான் திருமணம், புணர்ந்துனா சேர்றது. இதுக்கு முன்னமே நம்ம பண்ணலாம்னு சொல்லி இதெல்லாம் நடந்து 2வது நாள் தான் திரும்பவும் இவங்க வரும் பொழுது லக்ஷ்மணன் வந்து பார்த்து இந்த தொந்தரவு செஞ்சுட்டே இருக்காங்க அப்படிங்கும் பொழுது இவன் இந்த அரக்கியை இங்கிருந்து நீங்க வெளியேற்றும் போது அவங்க அந்த மூக்கும் காதையும் அறுத்ததா சொல்லப்படுது. ஆனா உண்மையில வந்து மூக்கு காது மட்டுமே கிடையாது, மூக்கு காது அவங்களுடைய முளையுமே சேர்த்து எடுத்திருக்காங்க. மூக்கும் காதும் வெம் முரண்முளை கண்களும் முறையால் போக்கின்னு தான் இருக்கு. எடுத்து முடிய புடிச்சு தரன்னு இழுத்து வயிற்றுல எட்டி மிதிச்சு ரத்தம் வெளியில வந்துதான்னு பார்த்ததுக்கு பின்னுக்கு தான் அவளை வந்து, ஏன்னா அறுத்தா மட்டும் பத்தாதுல்ல, அடுத்து வந்து வெளில ஃபுல்லாவே பிளட் வந்திருக்கான்னு பார்த்து தான் இந்த பெண்ணை வந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் சூர்பனைக்கு நடந்த விஷயங்கள். இதுல வந்து 3 விஷயம் அதை அப்படியே ஆக்சுவலா சொல்ல விரும்புவது. ஒண்ணு, ஒரு கைம்பெண்ணா இருந்தா இன்னொரு மனம் செய்துக்கிறதுக்கு இருந்தா அவள் ஒரு ஒரு நம்ம சோ கால்டு விமென்னு போட்டு வச்சிருக்கிற இதுக்குள்ள வர மாட்டாங்க. திருமணத்துக்கு முன்னாடி ஒருத்தரை விரும்பின அப்படின்னு நேரடியா கண்ணோட கண்ணு பார்த்து நேரடியா சொன்னா அவளை தப்பான பெண்ணுங்கிற இது பண்ணிப்பாங்க. இந்த உலகம் எதுவுமே சாட்சியா தேவை கிடையாது, நீயும் நானும் இணையறதுக்கு இந்த ஒரு கல்யாணங்கிற ஒரு சடங்கு ஒண்ணு தேவையே இல்லை, நம்ம 2 பேரும் இணையலான்னு சொன்னா அவங்களுடைய கற்பை வந்து கேள்விக்குள்ளாக்குவாங்க. இது 3 தான் இந்த சூர்பனையுடைய கதையிலிருந்து பார்க்குற ஒரு விஷயம். அது இந்த டிஸ்கஷன்லயும் நல்லா தெரிஞ்சுது. நான் அதை சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது மட்டும்தான். மற்றபடி நான் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு தான் கேட்டேன். பார்ப்போம், இது போன்ற இன்னும் பல கதைகளுடைய இவங்க என்ன நேரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம உடைப்போம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி மக்களே. என்ன மாடர்னா உசுறு கொடுத்து வாசிச்சிருக்கேன், விட்டு விட்டு தான் கேட்டேன்னு சொல்றீங்க? விட்டுட்டு இல்ல, நீங்க நிஜமாலுமே அது சொன்னது அவங்க சரிதான். மீரா மேம் சொன்ன குரல் மாதிரியே இருந்தது. விட்டு விட்டு கேட்க முடிஞ்சு, மீட்டிங் இடையில இருந்துச்சு. நான் அதுல கொஞ்சம் மச்சுதான் மீரா, மீரா தான் மச்சு அப்படின்னு முடிவே பண்ணிட்டீங்க. இல்ல நல்லா இருந்தது. அது உங்களுடைய குரல் வந்து வேற இன்னைக்கு கரெக்டா கோஆபரேட் பண்ணலையா, அதை நான் அப்படியே டோனுக்கு செட் ஆயிடுச்சு. இடையில ஒரு 15 மினிட்ஸ் நான் கேட்க முடியாம போயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் டிஸ்கஷனுக்கு வந்தேன். காளியோடைய குரலும் ரொம்ப உடஞ்சிருக்கு, பட் இருந்தாலும் அந்த குரலுடைய கம்பீரம் போல சூப்பர். மீரா 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 மைக் ஆன் பண்றாங்க. வணக்கம் வணக்கம் மக்களே. கேக்குது எவ்வளவு காலமாச்சு இந்த குரலை கேட்டு. மச்சு ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது நீங்க வாசிச்சது. அப்படியே லயிச்சு போய் கேட்க முடிஞ்சது. ரொம்ப நல்லா வாசிச்சிருந்தீங்க. நன்றி மச்சு. நிறைய பாயிண்ட்ஸ் தோணிட்டே இருக்கு, ஆனா பேசுறதுக்கு சரியான இடத்துல இல்ல. அதனால சாரி மக்களே, நிறைய வருது, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு இதுல பேச. நாளைக்கு ஒருவேளை நல்ல இடத்துல இருந்தேன்னா நான் அங்க இருந்து பேசுறேன். சாரி கோமதி. Thanks, மீரா. மச்சு அது வந்து என்ன மாதிரின்னு சொன்னாங்க. பட் உங்க வாய்ஸ் ரொம்ப ஹஸ்கியா ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. உங்க அந்த ஏற்ற இறக்கங்கள் நீங்க கொடுத்த அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது மச்சு. இல்ல என்ன வந்து அப்படியே கொஞ்சம் ஆட்டி பாக்குறது மாதிரிதான் கதைகளை பிக் பண்றீங்க, ஏன்னே தெரியல. ஏதாவது ட்ரிகர் பண்ணி விடுறது மாதிரியே கதைகளை எடுக்கிறீங்க.
அதனால கூட இருக்கலாம். எனக்கும் பேசுறதுக்கு நிறைய இருக்கு காளி. ஆனா நான் நடைமுறை பேச்சு தான் சொல்லுவேனே தவிர என்னால புராண கதைகளோட சேர்த்து இல்ல புராண கதை சொல்றது வந்து ஒரு விதத்துல கேடு. ஆக்சுவலி இது இப்ப கதைக்குள்ளேயே பேசவே முடியல. இப்போ வேற வேற பாயிண்ட்ஸ் தான் முன்னாடி முந்திக்கிட்டு நிக்குதே ஒழிய, இப்போ இவங்க சொன்ன இந்த கதை ஆராய்ச்சி வந்து ஆக்சுவலி பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கு. இதுல நிறைய நீங்க பேசுங்க, நான் சொல்றேன். இல்ல அது நிறைய ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ்ல வந்தாலும் இந்த கதையை நான் சொல்றதுக்கு நிறைய இருக்கு. ஏன்னா இன்னைய நடைமுறையில கூட இது வந்து ஒத்து போறது மாதிரி இருக்கு. இந்த ஸ்டோரி நான் சொல்றேன். சோ அது தப்பா பேசியிருந்தா உடனே கரெக்ட் பண்ணுங்க. என்னை பொறுத்தவரை சூர்பனகை கேம் அவுட் அஸ் அ வின்னர். ஸோ அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்ன சொல்றது, அந்த சுதீரன் கேரக்டர் கூட so there is hope. அந்த மாதிரி கொஞ்சம் சென்சிபிள் மென் வில் பி அரவுண்ட்ங்கிறது கூட அதுல அந்த ஒரு லைன்ல தான் வந்துட்டு போறாங்க. உன்னை காட்டுறதுக்கு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே மறுபேச்சு பேசாம அவர் திருப்பி போறது, அந்த ரிலேஷன்ஷிப்பை எவ்வளவு வியந்து பாக்குறா சீதாங்கிறது கூட ரொம்ப அது அது ஒரு லைன்ல வந்தா கூட அது அந்த அளவுக்கு காட்டுது. அந்த கதையில அதோட ஆதிக்கத்தை காட்டுது. சோ அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது நான் சொன்னது மாதிரிதான் அந்த இப்ப யாரோ பட்டர்ஃபிளைன்னு நினைக்கிறேன், அவங்கதான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க சூர்பனைக்கு நடந்தது செக்ஸ் ஷேமிங் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு கூட அதுக்கு ஒரு நாமன் கிளேச்சர் எல்லாம் கொடுக்கணும்லாம் ஒண்ணும் இல்லை. நான் முதல்ல சொன்னது மாதிரி பெண்ணுக்குன்னு சொல்லி சொல்றதுக்கு ஒண்ணும் இருக்காது. எனக்கு ஒன்ன பிடிக்கும் அப்படிங்கிறது. இப்போ ஒரு 2-3 நாள் முன்னாடி டிஎல்ல கூட ஒரு ஐ திங்க் இவரோட அந்த தமிழா நிகழ்ச்சியோட ஒரு கிளிப்பிங் நினைக்கிறேன். விமன் ஹூ லைக் செக்ஸ்ங்கிறத சொல்றதுக்கு கூட இப்போ அதுக்குள்ள ஒரு 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 பிளாட்ஃபார்ம் இல்லை. அத சொல்லிட்டா உடனே அவங்களுக்கு ஒரு முத்திரை குத்தி அப்படி உட்கார வச்சிடறாங்கன்னு. அது பேசுற பொண்ணு வந்து ஒரு 20 வயசு அந்த அந்த ரேஞ்சில தான் இருக்கும். உணர்வுகள் எல்லாருக்குமே ஒண்ணுதானே. இதுல ஆண் பெண்ணுங்கிற பாலின வேதம் எல்லாம் இல்ல. அந்த உணர்வுகள்லயே வந்து நீ பெண் இவ்வளவுதான் சொல்லலாம், ஆண் இவ்வளவு சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு வரைமுறை எல்லாம் வந்து அந்த காலத்திலயும் இருக்கு, இந்த காலத்திலயும் இருக்கு. இப்பவும் வந்து எனக்கு உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் ஒரு பொண்ணு சொன்னா அது எப்படி உனக்கு பிடிக்கல நீ சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட் வீசுறதுல இருந்து அது இப்ப சூர்பனை கேட்குமோ கருத்தை அறுக்கிறது வர அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அழகோட பெண்ணை வந்து ஒப்பிட்டு போறது. சோ முகத்தை சதைச்சிட்டா உன்னால அதுக்கப்புறம் உயிர் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு 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 அடி முட்டாள்தனமான ஒரு எண்ணம் வந்து ஆண்கள் மனசுல இருக்குங்கிறது வந்து இந்த புராண கதைகள்லயும் சரி, இப்ப நடக்கிறதுலயும் சரி. உருவத்தையும் அழகையும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அதையும் தாண்டி நாங்க வருவோம் அப்படிங்கிறது. அழகை தாண்டி ஒரு பெண்ணை யோசிக்கவே அவங்களால முடிய மாட்டேங்குது. அது வந்து யாரோட முட்டாள்தனத்தை காட்டுது அப்படிங்கறதும் வெட்ட வெளிச்சமா தெரியுது. சொல்லுவாங்கல்ல, நீ பேச பேசதான் நீ எவ்வளவு அடி முட்டாள்னு தெரியும் அப்படின்னு. அது வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ஒத்து போகுது. இட்ஸ் நாட் லைக் மேல் பேஷிங் ஒரு எனிதிங். அது இது வந்து ஆண் பெண் யாருனாலும் சரிதான். நம்ம அறிவார்ந்து பேசுறது மாதிரி பேசியே தன்னோட அடிமுட்டாள்தனத்தை வெளியில காட்டுறது மாதிரி தோணும். சோ அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் உடைச்சது மாதிரி இருந்தது இந்த கதை. சோ அகெயின் நாட் ஆல் மென், பட் அதையும் குறிப்பிட்டு சொல்லணும். உடனே இதே ஏதாவது ட்வீட் போட்டு மச்சு மென் பேஷிங் பண்றாங்க அப்படின்னு வேற போயிடும். இந்த மாதிரி கதைகள்லாம் வந்து அப்பவே எழுதியிருக்காங்க. இப்ப அதை எடுத்து படிக்கிறதெல்லாம் வந்து it is overwhelming at the same time. ரொம்ப நீடட் அவர் மாதிரி எல்லாம் தோணுது. சோ எனக்கு ரொம்ப பிடிச்ச மீச்சி ரொம்ப பிடிச்சு போச்சு. ஐ ஹோப் நாளைக்குள்ள கதைகளும் அதே அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. மென் பேஷிங்னு தனியாலாம் பண்ண வேண்டியது இல்லை நிமிஷம். உள்ளதை கரெக்டான பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்து வச்சாலே அது அப்படிதான் போய் நிற்கும். தனியா நம்ம ஒன்றும் டார்கெட்டே பண்ண வேணாம். உள்ளதை சொல்லும் போதே அந்த இடத்துல தான் போயிட்டு நான் உள்ளபடி சொல்றதுக்கு கூட உரிமை இல்லைங்கிறது தானே.
பிரச்சனை இல்ல. இப்ப ஒரே கருத்தை நீங்களும் சொல்றீங்க, நானும் சொல்றேன் மாடர்னா. உங்களை கண்டுக்காம விட்டுடுவாங்க. இப்ப நான் சொன்னேன்னா என்ன அப்படியே ஆட்டோ லாரி அப்படின்னு போகும். that is a difference actually. அது இட்ஸ் ஜஸ்ட் a matter of 240 characters. ஆனாலும் நீங்க சொல்றதுல வித்தியாசம் இருக்கு, நான் சொல்றதுல வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு அப்படிதான் சொல்லி இருக்கேன். அதுக்கு இப்பவே வந்து தனியா மெசேஜ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்ப காளி பேசும்போதுதான் நான் நினைச்சேன், அடுத்த பிறவியிலும் அப்படின்னு ஏதோ சொன்னாங்க. அடுத்த பிறவியில சீதா வந்து கொஞ்சம் சென்சிபிள் உமனா இருந்தேன்னா she wouldn't ask ராமன் as husband again. அடுத்த பிறவியில சீதா பிராட்டியார் ராமனை வந்து புருஷனா கேட்டுக்கவே மாட்டாங்க. இட் இஸ் சோ ஹார்ட். அதுக்கு ஒரு ஆள் மெசேஜ் பண்ணிருக்காரு, மேபி கிருஷ்ணரா வேண்டி இருப்பாங்களா இருக்கும், அவரும் நல்லா மெயின்டைன் பண்றாப்லன்னு. அதுல என்ன தப்புங்கிறேன்? கிருஷ்ணருக்கு 16,000 பொண்டாட்டின்னா வாட் இஸ் ராங்? அவனுக்கு இருக்கு உருக்கு, அவன் பண்றான் அப்படிங்கிற, உனக்கு இல்ல நீ புலம்புற அப்படிங்கிற டோன்ல தான் எனக்கு ஆன்சர் பண்ண தோணுது ஆக்சுவலி. பட் அதை சொன்னா உடனே நீங்க வந்து இதெல்லாம் வந்து இது தப்பா பேசிட்டீங்க அப்படின்னு போகும். சரி, எதுக்கு வம்புன்னு பேசாம இருக்கேன். நீங்க ரொம்ப ஃபேமஸா இருக்கிறதோடைய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு எல்லாம் இன்னும் எதுவும் வரல, மேபி நாளைக்கு வருமா தெரியாது. அதுக்குள்ள உங்களுக்கு வந்துச்சுன்றீங்க. இல்ல, நான் தானே ட்வீட் போட்டேன். அதான். ஓ, உங்க ட்வீட் போட்டிருக்கீங்களா? நான் ட்வீட் போட்டேன் கோமதி, காளி பேசிட்டு இருக்கும்போ நான் போட்டேன், அடுத்த பிறவின்னா சீதா வந்து வேண்டி இருக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆமா, அடுத்த பிறவியில வந்து சீதா வந்து கிருஷ்ணரையும் வேண்டிக்க மாட்டாங்க, ராமரையும் வேண்டிக்க மாட்டாங்க. யாரும் வேண்டாம்னு சொல்லிட்டு யாரும் வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. இல்ல, யாரும் வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப ஒருத்தர் வந்து அது கிருஷ்ணர் இருப்பாரு, இல்லன்னா அந்த ஒரு கேரக்டர் வருதுல, இப்போ ஒரு சூப்பரக ஒருத்தர் கூப்பிடுறாரு, பேர் என்ன, ராவணனை வேண்டி இருப்பாங்க. கண்டிப்பா 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 ரைட்டு. இல்ல, கிருஷ்ணரை வேண்டி இருந்தாலும் அதுல என்ன தப்புங்கிற? இப்ப அவங்க பேசுறத பார்த்தேன்னா அவங்களுக்கே ராமனுக்கும் கிருஷ்ணருக்கும் ஒரு ஏற்றத்தாழ்வு வச்சிருக்காங்க, புரியுதா? ஆமா, அவங்களுக்குள்ளேயே ராமரும் கிருஷ்ணரும் ஈக்குவல் கிடையாது. தட் இஸ் வாட் இஸ் பாதரிங் மீ. இப்ப அவங்க எல்லா கடவுளையும் ஒன்னா தானே பாக்கணும். அவங்க அதுலயும் ஒரு ஏற்றத்தாழ்வு வச்சிருக்காங்க, அதுலயும் ஒரு ஒரு டீசன்ட் கோஷன்ட் வச்சிருக்காங்க. அதுதான் சொல்றேன். இப்ப அவரை பொறுத்தவரை அவரோட பதில பார்த்தானே கிருஷ்ணர் ஏதோ கொஞ்சம் தாழ்ந்தது மாதிரியும் ராமர் ஏதோ புனிதமானது மாதிரியும் அப்படின்னு. கிருஷ்ணர் பரவாயில்ல, he was able to satisfy 16,000. that is okay. அவனுக்கு ஒருத்தர் இருக்க அவன் பண்ணான் அப்படின்னு தோணுது எனக்கு சொல்றதுக்கு. ஏன் மச்சோ ராமர் கிருஷ்ணரோட நீ பண்றீங்க? இப்போ ஒரு ஜஸ்ட் 2 days முன்னாடி ஒரு நண்பர் ஒருத்தரோட கொஞ்ச நேரம் ரொம்ப ஜாலியாக உரையாடிட்டு இருந்தோம். அவருடைய பொண்ணு வந்து இப்போதான் டீனுக்கு கொஞ்சம் முன்னாடி ஏஜில் இருக்காங்க. பேசும்போது அவர் சொன்னார், இப்போ நடக்கிற அந்த சோஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது என்னுடைய டாட்டர் வந்து ஒருவேளை ஒரு பொண்ணை பார்ட்னராக சூஸ் பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன், எனக்கு அப்படியே அவ்வளோ மனசு திருப்தியாக இருக்கும் ஒரு ஆணை சூஸ் பண்ணுறதுக்கு விடவும் ஒரு ஒரு லைஃப் பார்ட்னரா அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் வந்தது. அப்படி ஒரு ஆத்மார்த்தமாக பேசிக்கிட்டு இருந்தோம். அது என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியுது. இங்கே சீதா இங்கே கிருஷ்ணரையும் சூஸ் பண்ண வேணாம், ராமரையும் சூஸ் பண்ண வேணாம், புரிஞ்சுக்கிற ஒரு பொண்ணை சூஸ் பண்ணா இன்னுமே செமையா இருக்கும். எனக்கு என்ன சுதீரனை சூஸ் பண்ணா நல்லா இருக்கும் தோணுது. மச்சு, நீங்க சொன்ன மாதிரி சுதீரன் வந்துட்டு போன விதமே மாத்தி காட்டின மாதிரி இருந்தது. சீதையை அதிசயித்துறதுக்கு இந்த உலகின் அளவுகோல்ல அழகு அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாத, காது மூக்கு மார்பகங்கள் இல்லாத ஒரு பெண்ணை ஒருத்தன் சூஸ் பண்ணியிருக்கான், பெண்ணை ஒருத்தன் காதலிக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயம் அவளை அதிசயித்த செய்ததை போலவே வந்து வணக்கம் சொல்லிட்டு அறிமுகம் முடிஞ்சோன்னா அமைதியா உள்ள போயிடறான். அதுவுமே அவளை ரொம்ப பெரிய அந்த பாயிண்ட் நோட் பண்ணி சொன்னீங்க, அதுவுமே பெரிய அதிசயத்தக்க விஷயமா தான் சீதையை பார்த்த மாதிரி இருந்தது. அண்ட் அடுத்த பிறவி அப்படின்னு ஒரு விஷயம், அவ யார வேணா சூஸ் பண்ணட்டும், பட் கண்டிப்பா ராமனை சூஸ் பண்ணிருக்க மாட்டா. ஏன் அப்படின்னா
ஒருத்த மேல கோவப்படுறதுக்கும் வெறுக்கிறதுக்கும் அவங்க கூட ஒரு உறவு இருந்திருக்கணும். கோவப்பட்டிருந்தாலோ வெறுத்திருந்தாலோ கூட அந்த உறவுக்குள்ளேயே சிக்கிக்கொள்ளும் தன்மைதான் அந்த இடத்துல வரும். ஆனா இவன் புறக்கணிப்பு, கடைசியா அவன் மேற்கொண்ட விஷயம் புறக்கணிப்பு. நான் கோவப்படுறதுக்கோ வெறுக்கிறதுக்கோ கூட நீ ஆளு கிடையாது, உன்னுடைய இருப்பையே நான் புறக்கணிக்கிறேன், நான் இல்ல நீ எனக்கு இல்லாமையே போயிட்ட அப்படின்னு சொல்றதும் நான் இல்லாமையே போயிட்டேன் அப்படின்னு சொல்றதும் ஒண்ணுதான் இல்லையா? அவன் ராஜா, அவனை இல்லாம போகடிக்க முடியாது. பட் உன் கண்ணு முன்னாடி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றதுதான், உன்னை நான் புறக்கணிச்சு தள்ளி போயிடுறேன், நீ என் வாழ்க்கையிலே கிடையாது, நீ இனிமே எனக்கு ஒரு காத்து மாதிரி அப்படின்னு சொல்றதுதான் அவ காணாம போயிடுறதாக உருவகிக்கிறாங்களோ அப்படின்றதையும் அந்த ஒரு விஷயம். இதுல ரொம்ப விவரமா கம்பர் அந்த ராமனுடைய பட்டாபிஷேகத்தை தாண்டி இருக்க மாட்டார். மற்ற ராமாயணங்கள்ல இந்த இந்த ஆஃப்டர் பட்டாபிஷேகம் நடந்த விஷயங்கள்லாம் நல்லா அழகா சொல்லியிருப்பாங்க. பட் இதுல இவர் தாண்டி இருக்க மாட்டார், அந்த இதோட நிப்பாட்டி இருப்பார். ஏன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள்ல ஒரு லெவலுக்கு மேல நீங்க என்னதான் சமாதானம் சொன்னாலும் கம்பி கட்ட முடியாது. மனைவியை கர்ப்பிணியாக இருக்கும்போது காட்டுக்கு அனுப்பியவன் அப்படின்ற ஒரு இதுல இருந்து நீங்க எந்த ஜஸ்டிபிகேஷனுமே கொடுக்க முடியாது. அதனால அந்த இடத்துல கம்பர் நிப்பாட்டிக்குவாரு. மேபி இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு ஈஸியா ரீச் ஆகிற ஒரு எரா வரும் அப்படின்னு அவங்கெல்லாம் அப்ப நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா? அவங்களை பொறுத்த மட்டும் மன்னனின் புரவலம் பெற்ற ஒரு எழுத்து, அதுதான் மக்களை சென்றடையும், அதுதான் மக்களை கூத்து வடிவிலையோ கதா கலாட்சேபம் வழியிலையோ அப்படித்தான் சென்றடையும் அப்படின்றதுதான் அவங்களுடைய அப்போதைய அனுமானமாக இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அதோடைய பட்டாபிஷேகத்துடைய நிப்பாட்டினார் அவர். அதுவும் சொல்லு. ஸோ அடுத்த பிறவி அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றதுக்கு அவ வேண்டியிருந்தா அப்படின்னா கண்டிப்பா ராமனை வேண்டியிருக்க மாட்டா. நீங்க சொல்றது உண்மைதான். அதே மாதிரி கிருஷ்ணரை வேண்டியிருந்த, கிருஷ்ணர் அப்படின்ற ஒரு இதை வேண்டியிருந்தா ஆமா, என்ன தப்பு இப்போ? அதாவது இங்க ஒரு விஷயத்த இந்த இடத்துல உடச்சி சொல்லணும்னு விரும்புறேன். ஆக்சுவலி நீங்க சொன்னீங்க ராமர் கொஞ்சம் புனிதமாகவும் கிருஷ்ணரை கொஞ்சம் இறக்கியும் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, ஏன் அப்படின்னா கிருஷ்ணர் பெண்களின் மொழியை கேட்பவர், அதாவது காதுல அவர்களோட உரையாடல் நடத்துபவர். ஓகே. ஆனா ராமன் எந்த இடத்துலயுமே பெண்கள்கிட்ட உரையாடல் நடத்துபவனாக இருக்கவே இல்லை, பெண்களுடைய மொழியை கேட்பவனாக இல்லவே இல்லை. பெண்களை தனக்கென்று வகுத்து கொண்ட ஆண்மை இலக்கணத்தின்படி பெண்களை சிரமப்படுத்துபவனாகத்தான் இருக்கான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ரொம்ப கலோக்கியலா சொல்லணும்னா, கிருஷ்ணரை பார்த்து இடை போடா தவஞ்சாரி பயில, எப்ப பார்த்தாலும் பொம்பளைங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்க அப்படின்னு ஈஸியா சொல்லிடலாம். என்ன ஒரு சாதனை கிருஷ்ணன் மாதிரி ஆட்கள் புரிஞ்சாலும் எப்ப பார்த்தாலும் பொம்பளைங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்க அப்படின்னு ஈஸியா சொல்லிடலாம். இவனை ராமனை பொறுத்த மட்டும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எப்படி ஒரு கடமை வீரன், எப்படி ஒரு இது பொம்பளைங்களை நிமிந்து கூட பார்க்க மாட்டாயா, எப்படி பொம்பளைங்களை நிமிந்து கூட பார்க்க மாட்டாயா, வாழ்க்கையில பொம்பளைங்களே கிடையாது, பொம்பளைங்களுக்காகனு எந்த இடத்துலயுமே இறங்கி போக மாட்டான், கெத்து இல்ல தில்லு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி ராமரை பாக்குறாங்க. அதுதான் எந்த ஒரு பெண்ணையுமே மன கஷ்டப்படுத்துறதுக்கு ராமன் தயங்கினதே இல்லை. இன்னும் அதையொட்டி வேறு சந்தேகங்கள்லாம் கூட எனக்கு உண்டு. பட் இப்ப சொன்ன அடிப்பாங்க, அதனால நான் இப்ப அதை சொல்லாம நான் நிப்பாட்டிக்கிறேன். நன்றி. தனியா சொல்லுங்க காளி, சந்தேகம் எனக்கும் இருக்கு. நான் அதை ஆன்சர் பண்ணிட்டேன், தப்பு இல்லைங்களே அப்படின்னு. ஆக்சுவலா அந்த காளி சொன்ன அந்த பாயிண்ட் அந்த புத்தகத்திலேயே ஒரு இடத்துல வந்திருக்கும். அதாவது ஒரு உறவுல நீங்க இணைஞ்சு வாழ்ந்தா சரிதான், மரியாதை கொடுத்தாலும் சரிதான், அது இணைஞ்சிருந்தாலும் சரிதான், பிணைஞ்சு போனா சரிதான். வெறுப்பு இருந்தாலும் திரும்ப திரும்ப அந்த உறவுக்குள்ள ஒட்டிக்கிற மாதிரியே தான் இருக்கும். அந்த உறவை மொத்தமாக நிராகரிப்பதன் மூலமாக மட்டும்தான் அந்த உறவை விட்டு வெளியில வர முடியும் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் இந்த புத்தகத்தோடைய ஒரு பகுதியிலையும் இருக்கும். அது இன்ட்ரோடக்ஷன்ல இருக்கும். ஆக்சுவலா அதுதான் இந்த கதையில ஆக்சுவலா நடந்தது அதுதான். அவங்க வேணாம்னு சொல்லிட்டு பூமாதேவிக்குள்ள போயிடுறாங்கன்னு. ஆனா நமக்கு அது எப்படி புரிய வைக்கப்படுதுன்னா, பெண்கள்னாவே கஷ்டத்துக்கு ஆளானவங்க,
அவங்க வந்து பூமி மாதிரி அமைதியா இருக்கணும், அப்படி இல்லைன்னா பூமி பிளந்து சீதை எப்படி உள்ள வாங்கிக்கிச்சோ அந்த மாதிரி வந்து பூமிக்கு உள்ளதான் போயிடணும். பூமி மாதிரி அமைதியா இருக்கணும். அவங்க உழுதாலும் எவ்வளவு இது பண்ணாலும் ரத்த கலரி ஆக்கினாலும் நம்ம அமைதியா இருக்கணும். அப்படி இல்லைன்னா பூமாதேவி மாதிரி உள்ள போயிடணும் அப்படிங்கிறதுதான். அதோட முடிச்சிருவாங்களே ஒழிய சீதை வந்து ராமனை நிராகரிச்சதுக்கான அந்த விஷயம் வெளியிலே வந்திருக்காது. ஆனா உண்மையாவே சீதை வந்து ராமரை நிராகரிக்கிறாங்க. ஏன்னா மீண்டும் வந்து அது வந்து இன்னொரு கதையிலையும் வருது. அதனால அதை பத்தி டீட்டெயிலா பேச வேணாம். ஒரு இடமா அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே வராங்க. அதனால கதை மொத்தமா முடியும் பொழுது அந்த விஷயத்துக்குள்ளேயும் போலான்னு நினைக்கிறேன். இது நீங்க மற்றும் காலையும் சொன்ன இந்த விஷயம் வந்து ராமரை உன்னத புருஷனா காட்டுறது அப்படிங்கிறது வந்து அவர் வந்து ஆரிய சாம்ராஜ்யத்தை நிறுவுகிறார். கருவமே கண்ணாயினார். அவருக்கு முக்கியமான வேலை அதுதான். மற்றதெல்லாம் கிடையாது. பெண்களோட பேச்சு கேட்கறதோ மற்ற மக்களோட சுக துக்கங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது எதுவுமே கிடையாது. ஆரிய சாம்ராஜ்யத்தையும் ஆரிய சட்டத்திட்டங்களையும் உலகம் முழுக்க, அதாவது சவுத் இந்தியாவில எஸ்பெஷலி நிலைநாட்டுறதுதான். ஆக்சுவலா நம்மளை விட வந்து ஆந்திரா மக்களுக்கு ராமாயணம் மேல அதீதமான ஒரு பற்று உண்டு. அது காரணமா அவங்க நடக்கிறது வந்து தண்டகாரண்யம் அப்படிங்கிற அந்த பகுதியில தான் இந்த ராமாயணம் நடந்ததாகவே அவங்க நினைக்கிறாங்க. அங்க போனீங்கன்னா ராமருக்கான கோயில், அங்க அந்த ஒரு இடத்துல வந்து சீதை சூர்பனகை வந்து ராமனை பார்த்ததாக ஒரு இடமும் அப்படிலாம் ஒரு சில இடங்கள் வச்சிருக்காங்க. இங்கதான் சீதை வந்து சூர்பனகை வந்து ராமரை பார்த்ததாகவும் அந்த இடத்துலதான் வந்து அந்த காட்டு இன்னும் அங்கெல்லாம் வனப்பகுதி, அந்த வனப்பகுதியில தான் வந்து மூக்கு அறுத்ததாகவும் காட்டியிருப்பாங்க. ஆனா அங்க இந்த காலத்துல அந்த சிலைகள் அப்ப செஞ்ச சிலைகள் கிடையாது. ரொம்ப ரீசெண்ட் டைம்ல செஞ்ச சிலைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த பெண்ணை வந்து அரக்கி மாதிரி ரொம்ப ரொம்ப ஓவர் குண்டா, ஒரு அசிங்கமான அவயங்கள் இருக்கிற பெரிய பெரிய மார்பகங்கள், மூக்கு வந்து ஒரு கிளிமூக்குல பருந்தோட மூக்கு இருக்கிற மாதிரி ஒரு விச் மாதிரிதான், குண்டான ஒரு விச் மாதிரிதான் வந்து உருவமைச்சிருக்காங்க அந்த இடத்துல. அது வந்து அந்த இந்த ரிவர் இருக்கு இல்லையா, அந்த கோதாவரி ஆற்றங்கரையில அமைஞ்சிருக்கிற இடம். அவங்களுக்கு இன்றைக்கு கூட ஒரு நல்ல அருமையான படம் இருக்குன்னா சீத்த மகாலட்சுமி தான் அவங்களுடைய இவங்களா வருவாங்க, பெண்ணா வருவாங்க. கோமதி மியூட் ஆயிடுச்சுமா. ஒரு நிமிஷம். ஆமா சாரி, அந்த தான் இருக்குங்கனால. ஓகே. ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு வந்து இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு முஸ்லீம் ராணி வந்து ஒருத்தங்க லவ் பண்றா. இப்போ ரொம்ப ரீசெண்டா ஒரு படம் வந்தது, துல்கர் சல்மான் நடிச்சது. அதுல கூட பாத்தீங்கன்னா சீத்த மகாலட்சுமியை தான் ஆக்கிடுவாங்க. இன்றைக்கும் ராம சீத்தை கதை எடுத்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ரொம்ப சுமாரான படமா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சீதை ராமன்கிறவர் வந்து கடவுள், கண்கண்ட கடவுள். அந்த இடத்துல ஓல்கா இப்படி எழுதும் பொழுது நமக்கு இது இப்ப ஒரு ட்வீட் போடுறதுக்கு இந்த பீரியட்லயே இப்படி வருதுன்னா, ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி, ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கதைகள் எழுதும்போது அவ்வளவுதான் அவங்களுக்கு. ரொம்ப இந்த இந்த கதையை வந்து நாட்டிய நாடகமா அரங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தூர்தர்ஷன்ல இதை ஒளிபரப்பிருக்காங்க. இப்ப தூர்தர்ஷன்ல வந்து பிலிம் பண்ணும் பொழுதே ஒரு சில பகுதிகளை நிறுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமும் அந்த விஷயம் வந்து ஒண்ணுமே இல்லை. சூர்பனகை அழகானவள், சூர்பனகை அழகை விரும்புவள், சூர்பனகை சீதையை விட திறமை வாய்ந்தவள், சூர்பனகையினுடைய வாழ்க்கையில் நடந்த சோகங்கள் துயரங்கள் வந்து சீதையை விட கடினமானது, அல்ல சீதையின் அளவுக்கு எந்த விதத்திலும் குறைந்ததில்லை. இந்த விஷயங்கள் மட்டுமே அங்க இருக்கிற மக்களை அப்படி ட்ரிகர் பண்ணிருக்கு. ஏன்னா சூர்பனகை அடைந்த துன்பங்கள் வந்து அடைந்திருக்க வேண்டிய துன்பங்கள் அவங்களை பொறுத்த வரைக்கும். இது வந்து ஆண்கள் மற்றோட பார்வையும் கிடையாது, ஆணாதிக்க சிந்தனை கொண்ட அத்தனை பெண்களுடைய பார்வையும் அதுதான். சூர்பனகை கோட்டை தாண்டிட்டான், லிமிட்டை தாண்டிட்டான். அதனால அவளுக்கு நேர்ந்த அவளுக்கு கொடுக்கப்பட்ட அவளுக்கு அவளுடைய மூக்கை சிதைத்ததுங்கிறது தண்டனை, சரியான தண்டனை தான். இன்றைக்கும் இந்த மூக்கை சிதைக்கிற அந்த விஷயம் இருக்குதுங்கிறது நான் ஒரு ட்வீட் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்கான்ல வந்து தாலிபான் கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நடந்தது. இது செஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா சொந்த அப்பா. தன்னுடைய கணவன் வீட்டுல அவ சரியா வேலை செய்யாம வீட்டை விட்டு வரா அப்படிங்கிறதுனால அவருடைய கணவன் சொல்லி அவங்க அப்பா கொண்டு போய் அந்த பொண்ணை ஒரு காட்டுல ரொம்ப தூரமான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் காதையும் மூக்கி அறுத்து விட்டு வந்துடுறாரு. அந்த பொண்ணு எப்படியோ தட்டு தடி மாதிரி அவங்க பாட்டிக்கு வீட்டை போயிறாங்க. அப்போ அந்த பாட்டி வந்து தன்னுடைய மகள், சொந்த மகளை வந்து காதை இருக்கிறாரு, அப்பா மூக்க இருக்கிறாரு அப்பா. ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம், அவர் ரொம்ப வயசான ஒருத்தருக்கு அடிபணிஞ்சு போக மாட்டேங்கிறாங்க.
ஆனா தன்னுடைய பாட்டி ஒரு பெண்ணாக அந்த பெண்ணோட கஷ்டத்தை புரிஞ்சு அவங்க ஏதோ காப்பாத்தி அதுக்கப்புறம் இன்றைக்கு வந்து இன்றைக்கு இருக்கிற மாடர்ன் சமூகம் இவங்க என்னதான் திட்டினாலும் சரி இன்றைக்கு இருக்கிற மாடர்ன் சொசைட்டி இந்த கன்சியூமர் சொசைட்டி அல்லது இந்த அழகு சமூகம் இதுதான் அந்த பெண்ணை காப்பாற்றி மீண்டும் அவரோட அழகை கொடுத்துருக்கு. ஏன் ஒரு ஆண் அது தப்பா ஒரு வயதான ஒரு ஆணுக்கே சரியா அடிபணிய மாட்டேங்கிறாங்க தன்னோட பெண்ணை வந்து மூக்க இருக்கிறது சரி அப்படிங்கறத ஏத்துக்கிறத விட அழகுக்கும் அல்லது இந்த கன்சூமர் சொசைட்டி வந்து எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குதுன்னா அதை நாங்க ஏத்துக்கிட்டு போறோம் அப்படிதான் தோணுது எனக்கு. அதுதான் சரியான விஷயமா தான் இருக்க முடியும் தோணுது. இப்ப இன்றைக்கும் நடக்கும். ஆனா இது வந்து எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு பழமைவாதத்தை விரும்புகின்ற ஒரு சமூகத்தில் தான் இது நடக்குது. இதை செய்யறவங்க யாருன்னு பாருங்க, ராமர் அல்லது லக்ஷ்மணன் செய்யறார். லக்ஷ்மணன் செய்யும் பொழுது லக்ஷ்மணன் யாரு? ஆரிய சமாஜத்தை நிறுவ வந்த ஒரு மனிதன், சத்திரியனாக இருந்தாலும் அந்த ஆரிய சமாஜத்தை நிறுவ வந்த ஒரு மனிதர் பழமைவாதையா இருக்கிறார். அதனால அவர் போய் மூக்க இருக்கிறார். இல்லைன்னா நீ போயிட்டு வாமான்னு அனுப்பிச்சு விட்டுருப்பார். மூக்க இருக்கிறார். இங்க வந்து பெண்கள் வந்து பகடை காயதான் ஆக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சீதையை தூக்குற மாதிரியும் எல்லாம். இதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ராமாயணம் எக்கச்சக்கமான வெர்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ராமர் வந்து இங்க கம்பர் வந்து சீதையை அப்படியே மண்ணோட தூக்கிட்டு போனதாகவும், ஏன்னா வந்து சீதை வந்து ராவணனை விரும்பினதா காட்டினா தப்பாயிடும். இங்க வந்து இந்த கற்பு நெறி அப்படிங்கிறது ஒரு நிலைநாட்டினதுனால அவர் வந்து சீதையை வந்து விரும்பினதா சொல்லல. ஆனா ராவணனுக்கு ஒரு சாபம் இருக்கிறதாவும், அவர் வந்து யாராவது தன்னை விரும்பாத பெண்ணை தொட்டால் இது தலை வெடிச்சிருங்கிறதும். ஆனா மற்ற அத்தனை ராமாயணங்கள்லயும் ராவணன் வந்து சீதைய தொட்டு தூக்கிட்டு போறாரு. அதோடு இல்லாம சீதை வந்து அந்த ஆடை அவிழ்த்து போடுறது அப்படிங்கிறது வந்து ஏதோ ராமனுக்கு வழிகாட்டுறதுக்காக. நான் எல்லாம் தெரிஞ்ச ராமன் சீதை போன வழியை கண்டுபிடிக்க முடியாதா? அல்லது எங்க அவங்க சண்டைக்கு போனோங்கிறது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கு. ஆனா சீதை ஆடை அவிழ்த்ததுங்கிறது எந்த விதத்தில் பேச முடியுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. இது பெரியார் அந்த காலத்துல கேள்வி கேட்டார். சீதை ஆடை அவிழ்த்தது ராவணன் ஒருத்தர் தூக்கிட்டு போறாரு. அவங்க ஆடை அணிகலன்கள் நிறைய அணிஞ்சிருக்காங்க, அதெல்லாம் தூக்கி போடலாம். வேற ஏதாவது செய்யலாம், முடிய வெட்டி தூக்கி போட்டிருக்கலாம், முடிய பிச்சு போட்டு தூக்கி போட்டிருக்கலாம். அந்த காலத்துல பௌத்த துறைகள் பண்ண மாதிரி அதெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய ஆடை அவிழ்த்ததுங்கிறதோ அல்லது சீதையை ராவன் தொட்டு தூக்கும் பொழுது சீதையை வந்து ரெசிஸ்ட் பண்ணல. ரெசிஸ்ட் பண்ணியிருந்தானா ராவணன் அங்கேயே இறந்திருப்பான். ஏன் ரெசிஸ்ட் பண்ணல அப்படிங்கிறதும், சீதையை வந்து ராவணன் புகழ்ந்து பேசுறது சீதை விரும்பினாள் அப்படிங்கிற மற்ற ராமாயணங்களும் காட்டியிருக்கிறதும் எப்படி? இப்போ உங்களுக்கு வந்து இப்ப வந்து மனு தர்மத்தை நம்ம எதிர்க்கிறோம் உடனே மனு தர்மத்துல சொல்லப்பட்ட கருத்துக்கள்லாம் அங்க சொல்லவே இல்லை அப்படின்னு ஒரு தடாலடி அடிக்கிறாங்க பாருங்க. அப்படிதான் ராமாயணத்தை வந்து கம்பர் எழுதும்போது அதை மாத்தி எழுதிடுறாரு. ஆனா இங்க வேற ஊர்கள்ல எந்த அளவுக்கு அக்செப்டன்ஸ் லெவல் மக்கள் கிட்ட இருக்கோ அந்த அளவுக்கு அத்தனை விதமான ஆரிய கட்டுத்திட்டங்களையும் அதே சமயத்துல ஆபாசங்களையும் சேர்த்துதான் எழுதியிருக்காங்க. இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. வந்து அது வந்து ரொம்ப ஆப்வியஸ். அது எல்லாம் மற்ற ராமாயணங்கள் எடுத்து படிச்சு பார்க்கட்டும், அதெல்லாம் இல்ல அது டிரான்ஸ்லேஷன் தப்பு அது இதுன்னு சொல்லிட்டு போங்க. ஆனா உண்மை அதுதான் அப்படிங்கிறதையும் உண்மை. அது இந்த சென்ஸ் வந்து அந்த கதை அந்த கதை தான். அப்போ இப்படி ஒரு கதைகள் உங்க இஷ்டத்துக்கும் ஒரு இடத்துல ஒவ்வொரு புனைவு இருக்கிற ஒரு மனிதரை தெய்வமாக போற்றி பாடங்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுவும் எஸ்பெஷலி வந்து எல்லா பெண்களுடைய பேச்சையோ அல்லது குடிமக்களுடைய பேச்சையோ கேட்காத ஒருத்தர் அது வணங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அது முக்கியமான விஷயமா தோணுது. நன்றி. ரொம்ப நேரம் பேசிட்டோம் நினைக்கிறேன். எங்கேயோ தொடங்கி எங்கேயோ போய் முடிஞ்சிச்சு. ஆனா இந்த சொல்லுங்க. இல்ல சரியா தான் பேசுறீங்க கோமதி. ஆமா உண்மை. கடைசியில ராவணன் வந்து வணங்க வேண்டிய கடவுளே இல்லை. ஏன் அவங்க வந்து ராமருக்கு கோயில் கட்டணும்னு கேட்டீங்கன்னா அவர் ஆரிய சாம்ராஜ்யத்தை நிறுவினார் அப்படிங்கிறத தவிர வேற எதுவுமே கிடையாது. அதுதான் ராமனுக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் போட்டோன்னா கான்ஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கும் போல இருக்கே. நிறைய அதுதானே போன வாரம் ஒரு டிஸ்கஷன் போய் உங்களுக்கு எல்லாமே சொட்டதான் கண்ணு தேவையில்லாத விஷயங்கள் கணக்கு. நீ தேவையில்லாத விஷயத்த மொத்தமா எழுதி வச்சுட்டு அதுதான் தெரியும்னா ஆமா அதுதான் தெரியும். அந்த 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 கட்டத்திட்டங்கள்ல இருந்து எப்பயோ பெண் வந்து வெளியில வந்துட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் முழுசா வந்திருக்குமோ இல்லையோ வெளியில வந்துகிட்டு இருக்கிறோம். அதுதான். ஓ இது போட வேற டிஸ்கஷனா? இது தெரியாம ட்வீட் வேற போட்டுட்டேனே. இல்ல ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இவங்க நாகஜோதி ஒரு ட்வீட் போட்டாங்களா, லாங் ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாங்கல்ல. அதை ஒட்டி மற்ற விஷயங்கள் எல்லாம் இந்த புராணங்கள்லாம் உங்களுக்கு கெட்டதுதான் தெரியுமா? ராமனை பத்தி தெரியாது. ராமரை பத்தி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்கன்னா எதுவும் கிடையாது. சொல்றதுக்கு என்ன இருக்கு?
ஒரே ஒரு பொண்டாட்டி கூட வாழ்ந்தாருங்க தவிர வேற அது ஒரு விஷயமா? இன்றைக்கு நிறைய ஆண்கள் ஒரு பொண்டாட்டி கூட இல்லாம வாழறாங்க, ஒரு பொண்டாட்டியோட வாழறாங்க. அப்ப எல்லாரையும் கும்பிட வேண்டியது தானே? சம்புகனை ஏன் கொன்னா? பதிலே கிடையாது. 2 வாரம் ஆயிடுச்சு. இல்ல ஓகே. ஒரு பொண்டாட்டியோட இருக்கிறது அப்ப கூட நம்மள வச்சுதான் இருக்கு. அவங்களோட ஆணத்துவத்தை இல்ல காட்டுறதுக்கு. அது இந்த இடத்துல கம்பராமாயணத்துலதான் ஒரு பொண்டாட்டின்னு வரும். மத்த ராமாயணத்துல எல்லாம் நிறைய பொண்டாட்டி இருக்கு ஓ ராமனுக்கு. அது ஓ வேறயா? இங்கதான் அவனை ஏகபத்தினி விரதன்னு ஆக்கி வச்சுட்டாங்க. ஓகே. வேற எதுவும் இல்லைன்னா முடிச்சுக்கலாமா நம்ம பேசுறது?